கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்பில் வாதிக்கப் போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு பயணிக்கலாம். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து காலியாகியுள்ள சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதிக்கு வரும் ஏப்ரல் 12ஆம் தேதி இடைத்தேர்தல் நடத்தப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசியல் களம் பரபரப்பான நிலையை எட்டியுள்ள இந்த சூழலில் இதற்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 16ஆம் தேதி தொடங்கும் நிலையில் எந்த கட்சி போட்டியிடப் போகிறது, எந்த வேட்பாளர் களம் காணப் போகிறார் என்று ஆர்வம் தமிழக மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. ஜெயலலிதாவிற்கு பின்னர் அஇஅதிமுக சசிகலா தலைமையிலும் பன்னீர்செல்வம் தலைமையிலும் பிளவுபட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் தமிழக மக்கள் யாரை அங்கீகரிக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆளும் கட்சியான அதிமுக இப்பொழுது பிளவுபட்டு நிற்கின்ற இந்நிலையை பிரதான எதிர்க்கட்சியான திமுக எப்படி எதிர்கொள்ளப் போகிறது என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. தனிக்களம் காணப்போகின்ற தீபாவிற்கு மக்கள் ஆதரவு எப்படி உள்ளது, மாற்றுக் கட்சியினருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என ஆர்கே நகர் தொகுதியில் தேர்தல் முடிவுதான் பல கட்சிகளின் எதிர்காலத்தை தீர்மானிப்பதாக அமையப் போகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அடிப்படை கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. யாருக்கான அமல சோதனை ஆர்கே நகர் இடைத்தேர்தல்? ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ஆளும் கட்சிக்கு சாதகமா பாதகமா? அஇஅதிமுகவின் உட்கட்சி பூசலை பயன்படுத்திக் கொள்ளுமா திமுக? அஇஅதிமுக வாக்கு வங்கி எந்த அணிக்கு? மாற்று அணி மாற்றத்தை ஏற்படுத்துமா? இது போன்ற பல கேள்விகளுடன் இன்றைய கேள்வி நேரம் பயணிக்கிறது. மீண்டும் உங்களை வரவேற்கின்றேன். இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் மீண்டும் தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இது குறித்து பல்வேறு விதமான அடிப்படை கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அது குறித்தெல்லாம் நம்ம பேச இருக்கிறோம். நான் முதல்ல கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் பாலு அவர்கள் பாமகவிலிருந்து வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு கண்ணதாசன் அவர்கள் வணக்கம். ஓபிஎஸ் அணியிலிருந்து திரு தூத்துக்குடி செல்வம் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், இவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்லாமல் நம்மோடு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக திரு அன்வர் ராஜா அவர்களும் இணைய இருக்கிறார். அவரோடு சேர்ந்து நம்ம பயணிக்கலாம். முதல் கேள்வி என்பது யாருக்கான அமில சோதனை ஆர்கே நகர் இடைத்தேர்தல்? யார் ஒரு விதமான நெருக்கடியில் இருக்கிறாங்க அப்படின்றது. தூத்துக்குடி செல்வம் அவர்கள், உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்கள் சொன்னது அதிமுகவுக்கு, இந்த ஆளும் அரசுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருக்கிறது, மக்கள் ஆதரவு எங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு அமில சோதனை. ஆர்கே நகர் போதுமானதா? எந்த அரசியல் இயக்கங்களாக ஜனநாயக நாட்டில் வாக்கு அரசியலை நம்பி இருக்கிற எந்த அரசியல் இயக்கத்திற்குமே எல்லா தேர்தலுமே ஒரு அக்னி பரீட்சைங்கிறதுல நாங்கள் அக்னி பரீட்சைங்கிறது தான் யதார்த்தம். ஒரு குறுக்கீடுக்காக இப்போ கடந்த ஒரு 3 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல். அது எல்லா கட்சிகளுக்குமே அக்னி பரீட்சைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு, உங்கள் அணிக்கு ஒரு அக்னி பரீட்சை தான். அது இந்த தேர்தல் குறிப்பாக. நான் அதை ஒத்துக்கிட்டு களத்துக்கு வர்றவங்க, பந்தயத்திற்கு வருகிற எல்லோருமே வெற்றி பெறுவோம் என்கிற எண்ணத்தோடு தான் பந்தயத்துக்கு வராங்க, களத்துக்கு வராங்க. அதனால் அந்த வகையில் பார்க்கும்போது எங்களை பொறுத்தவரையில் இது அக்னி பரீட்சை என்பது என்ன என்று ஒப்புக்கொள்வதிலே எனக்கு ஒன்றும் தயக்கம் கிடையாது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மிக நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ஒரு அரசியலில் மிக விசித்திரமான சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. என்ன ஏற்பட்டிருக்குன்னா, ஒரு அரசியல் இயக்கம் பிளவுபடும் பொழுது ஒரு 60% ஒரு சார்புலையும் ஒரு 40% எதிரணியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது வழக்கம். ஆனால் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் காலமான பிறகு இன்றைக்கு, அதுவும் சொன்னால் கடந்த ஜனவரி மாதம் 7ஆம் தேதி மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவினுடைய நினைவிடத்திலே தியானம் செய்துவிட்டு அவர் ஒரு சுயமரியாதையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம், நிர்பந்தம், கட்டாயம் ஏற்பட்ட அந்த நேரத்திலே இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் 95% அண்ணன் ஓபிஎஸ் ஆதரிக்கிறாங்க. இல்ல, அதுதான் இப்ப நிரூபணம் ஆயிடுமான்னு கேட்கிறேன். நிச்சயமா அதுல நீங்க தீர்க்கமாக நம்புறீங்க? முழுமையா, தீர்க்கமா மாத்திரமல்ல, முழுமையாகவே நான் நம்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு புது அதிசயமா இருக்கு. ஒரு புதிய மாற்றம் வேண்டும் என்று
இளைஞர்களும் சரி அரசியல் சார்பில்லாத நடுநிலையாளர்களும் ஒரு புதுசா எதிர்பார்க்காங்க. அந்த இடத்தை மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிரப்புவார்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிமட்ட தொண்டர்கள் நம்புகிறாங்க. மற்ற கட்சிக்கு அதிமுகவுக்குள்ள வித்தியாசம் அந்த பைலால இருந்தே பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய அண்ணன் மூத்த நம்ம அது போவதற்கு முன்பாக நான் தேர்தல்ல இருக்கக்கூடிய நெருக்கடி வெற்றி இது மட்டும் பேசலாம். முதல் கட்டத்தில் நம்ம பேசுவோம். திரு அன்வர் ராஜா அவர்களிடம் எத்தனையோ இடைத்தேர்தல்களை உங்கள் அரசு அஇஅதிமுக கூட சந்திச்சிருக்கு. ஆனா இந்த குறிப்பாக இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது உங்கள் மீது வைத்த விமர்சனம் என்பதே நீங்க மக்கள் மன்றத்தை சந்திக்க அஞ்சுகிறீர்கள், மக்கள் செல்வாக்கை இழந்த கட்சியாக மாறி இருக்கு அப்படின்றதான் உங்கள் மீது வைத்த விமர்சனம், குறிப்பாக ஓபிஎஸ் தரப்பில் இருந்து. திரு தூத்துக்குடி செல்வம் கூட அதை தான் வழிமொழிந்தார். உண்மையான அமில சோதனை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக உட்படுத்த போகிறது அப்படின்னு சொல்லலாமா? ஒரு அக்னி பரிசோதனைக்கு தயாராகிறது அதிமுகன்னு சொல்லலாமா? அக்னி பரீட்சைக்கு தயாராகிறது என்று சொல்ல முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய பேர் இயக்கம். இந்த இயக்கத்தில் இந்த கீழே இருக்கின்ற கிளைகள், கிளைக்கழக நிர்வாகிகள், வட்டக்கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் கட்டுக்குலையாமல் இருக்கின்ற இயக்கமாக இன்று வரை இது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி என்பது அதனுடைய தலைவர், அதனுடைய கொள்கைகள் இவைகளையெல்லாம் தாண்டி கீழே இருக்கின்ற மக்களோடு நேரடியாக தொடர்புடைய நிர்வாகிகள் மக்களோடு எந்த அளவில் தொடர்பு வைத்திருக்கிறார்கள் என்பதையும் கணக்கில் கொண்டுதான் மக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது எங்களுடைய நிர்வாகிகள் மிக நெருங்கிய தொடர்பினை நம்முடைய மக்களோடு வைத்திருக்கிறார்கள். மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற நிர்வாகிகள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் இன்று வரை இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும். திரு அன்வர் ராஜா, யாராவது எந்த மாவட்ட செயலாளராவது இதற்கு நீங்க பதில் சொல்லுங்களேன், அல்லது ஒன்றிய செயலாளர் இதற்கு பதில் சொல்லுங்களேன். ஓபிஎஸ் தரப்பிலிருந்து சொல்லப்படுவது நீங்க சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை பெற்றிருக்கலாம், தொண்டர்கள் மக்கள் ஆதரவு உங்களுக்கு இல்லைன்றதுதான் அவங்க வைக்கிற முதல் குற்றச்சாட்டு. அதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? அதற்கு உங்கள் பதில் என்ன? மக்கள் ஆதரவு இல்லைங்கிற குற்றச்சாட்டு, மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பது குற்றச்சாட்டுக்கு இந்த தேர்தலின் முடிவு பதிலாக அமைந்துவிடும். நீங்களும் அதை சவாலாவே எடுத்துக்கிறீங்க. மக்கள் ஆதரவு இருக்கிறதா இல்லையா என்பதை நிரூபித்து காட்டி விடுவோம். நான் முதல் கட்ட கருத்தாக எடுத்துக்கொள்கிறேன். சவால் விடுகிற அளவுக்கு ஓபிஎஸ் அணியினுடைய அது பலம் வாய்ந்த அணி இல்லை. நீங்கள் அவர்கள் ஒரு கட்சியே இல்லை, அவர்கள் ஒரு அணியும் இல்லை, அவர்கள் எங்களுக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு கட்டமைப்பு வசதிகளை கொண்டதும் இல்லை. சரி, எங்களுடைய கணக்கு. நம்ம தொடர்ந்து இதற்கான பதிலை நான் தொடர்ந்து வாங்கிக் கொள்கிறேன். திரு கண்ணதாசன் அவர்களிடம் யாருக்கான அமில சோதனை அப்படின்ற இடத்தில் அதிமுக இரண்டாக பிளவுபட்டிருக்கிறது. கூடுதலாக தீபா அவர்களும் நிற்கிறாங்க. அவங்களுக்கான ஆதரவும் பிளவுபடுன்ற ஒரு பார்வையில் உண்மையில திமுகவுக்கு தான் இந்த இடைத்தேர்தல் ஒரு அமில சோதனை. ஏன்னா இவ்வளவு பிளவுபட்ட சூழலிலும் நீங்க சென்ற முறை வாங்கிய வாக்குகளை விட அதிகமாக வாக்கணும், இல்லைன்னா இந்த இடைத்தேர்தலை நீங்க வெற்றி பெறணும். ஒரு இக்கட்டான நெருக்கடியான சூழல் திமுகவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக அதை போலலாம் இது ஒரு இடைத்தேர்தல், அப்படித்தான் இதுவும் கடந்து போகின்றது போல இது ஒரு இடைத்தேர்தலாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் சொல்வது போல இதெல்லாம் பெரிய அமலச்சோதனையோ இல்லை வேறு காரச்சோதனைகளோ இதில் கிடையாது. என்னவென்று கேட்டால், ஜெயலலிதா அவர்கள் மறைவால் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது. இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தல் எப்படி நடந்தன? 2015 ஜெயலலிதா அவர்கள் அந்த தொகுதியில் வேட்பாளர் நின்ற பொழுது எப்படி அங்கே வாக்குகள்லாம் அந்த மொத்த ஓட்டஸோட அதிகமாக விழுந்துச்சு. வெளி மாவட்டத்திலேருந்து வாக்களிச்சுட்டு அதை புகைப்படப்பாக பதிவு செஞ்சுட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதை போன்ற ஒரு இடைத்தேர்தலாக இது நடக்காமல் இருக்கணும் தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். உண்மையிலேயே மக்கள் வெளிப்படையாக வாக்களிப்பதற்கு, வெளிப்படையாக என்று சொன்னால் அவர்கள் நேர்மையாகவும் நியாயமாக வாக்களிப்பதற்கு அனுமதிக்கப்படுவார்களே என்றால் நிச்சயமாக திராவிட முன்னேற்றம் ஏற்கனவே அங்கே 2 முறை திராவிட முன்னேற்றம் 1989 1996 வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. இன்னும் சொல்லப்போனால் கட்டமைப்பு ஒரு வலிமையாக உள்ளக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் வலிமையாக ஏற்கனவே வாங்கிய வாக்குகள் அதை விட இப்பொழுது உண்மையான அமிலச்சோதனை நீங்கள் சொல்வதை பார்க்கும் பொழுது இந்த ஆளுங்கட்சி இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த பிரிவுகள் அவர்களுக்குள்ளே யார் பெரியவர்கள் என்ற போட்டியை நிரூபிப்பதனால் இருக்கலாமே தவிர
திராவிட முன்னேற்ற கழக இந்த நிலைமை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வலிவான அங்கு இந்த இடைத்தேர்தல் வெற்றி பெற கட்சியாக இருக்கின்றது. இல்ல நான் அந்த இடத்த தான் நீங்க முதல்ல இடைத்தேர்தல் அது எப்படி நடக்குது, பணப்பட்டுவாடா போன்ற விமர்சனங்களை எல்லாம் கடந்து இந்த முறை நீங்க வெற்றி பெறல அப்படின்னா உங்கள் மீதான விமர்சனம் அதிகமா இருக்குமா இல்லையா? ஏன்னா மூன்றாக அங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த சூழலையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளல அப்படின்னா கட்சி பிரியலனா கூட அதை சந்திப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கிறது. அவர்கள் பிரிவது என்பது வேறு. ஆனால் மக்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இப்ப பார்க்கிறாங்க. என்ன கேட்டா அந்த வட சென்னை அந்த ஒட்டி இருக்கக்கூடிய திருவொற்றித்தூரில் இருக்கிறவன் நான். அந்த ராதாகிருஷ்ண தொகுதியை ஒட்டி அதன் வழியாக தினமும் பயணிக்கக்கூடியவன் நான். அங்கு கூடிய காசிமேடு போன்ற பகுதிகள், அங்கு போக்குவரத்து நெரிசலாகட்டும், குடிநீர் பிரச்சனையாகட்டும், குறுக்குப்பேட்டையில் இருக்கக்கூடிய இந்த லெவல் கிராசிங் ஆகட்டும், அதே போல அந்த ஐஓசி என்று சொல்லக்கூடிய அங்கே வந்து எண்ணெய் கலந்து நீர் வருவதாகட்டும், இப்படி பல்வேறு பிரச்சனைகள், மின்ட்டு அந்த ராயபுரத்தில் காசிமேடு பகுதியில் சில பகுதிகள், மீன்பிடி தொழிலாளருடைய பிரச்சனைகள், அங்கே குடியமர்த்த அங்கிருந்து வேறு இடத்த குடியமர்த்த மக்கள் பிரச்சனைகள், இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனைகள் அந்த தொகுதியில் இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் கட்சி பிளவுபட்டது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு தான் கூடுதல் சாதகமா இருக்கும். நாங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதுதான் சொல்றேன். அந்த நெருக்கடியை நீங்க தவற விட்டா இன்னும் அதிக விமர்சனம் நெருக்கடியாவே எடுத்துக்கல. நாங்க நெருக்கடியா எடுத்துக்கல. இது ஒரு தேர்தலாக சந்திக்கின்றோம். நிச்சயம் வெற்றி பெறுவோம். எங்களுடைய அந்த கட்டமைப்பு அந்த தொகுதியில் மிக சிறப்பாக இருக்கிறது. அந்த ஒன்றே போது நாங்கள் வெற்றி பெறுவதற்கு. திரு தராசு ஷியாம் அவர்களிடம் ஒரு அரசியல் பார்வையாளராக, பத்திரிகையாளரா, இந்த இடைத்தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அது அமில சோதனையும் இல்லை, கார சோதனையும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட பல கட்சிகளுக்கு ஒரு விதமான நெருக்கடி இருக்கு. பலரும் தன்னை நிரூபித்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. இதில் யாருக்கான நெருக்கடி அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எல்லோருக்குமான நெருக்கடி தான். அதாவது கண்ணதாசன் சொன்ன அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இதுவும் கடந்து போகும், எல்லா தேர்தலையும் மாதிரி இந்த தேர்தலும் கடந்து போகும். ஆனால் வெளியிலிருந்து அட் அவுட் செட் பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். அதுல சந்தேகம் இல்லை. திமுகவுக்கு சாதகமாக இன்னைக்கு இருக்கிற இந்த சூழலுக்கு இன்னும் நம்ம தேர்தல் கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, உள்ள என்ன வேலை பார்க்க போறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது, கேம்பெயினிங் எப்படி போகுதுன்னு தெரியாது. ஜஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குது. இந்த நிலைமையில ஒவ்வொரு கட்சியோட வாக்கு வங்கி அவங்கவுங்க வாங்கியிருக்கிற ஓட்டு இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, ஏன்னா அதிமுகவோட வேட்பாளர்கள் ஜெயித்தாலும் கூட அந்த ஜெயித்த வேட்பாளர் வந்து திமுகவில் இருக்கிறார், சேகர் பாபு. அவரும் வந்து ஓரளவுக்கு அங்கே ஒரு பாப்புலரான ஓட்டை வந்து கேன்வாஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். இதெல்லாத்தையும் வச்சு பார்த்தால் அதிமுகவோட பிரச்சாரம் கேண்டிடேட்லாம் தெரியாம நான் சொல்லும்போது அந்த அவுட் செட் வந்து இது திமுகவுக்கான களம் மாதிரி தெரியுது. ஆனால் அவைத்தலைவரும் இருக்காரு. அதுதான் நான் கேட்கிறேன் திரு ஷியாம் அவர்களிடம். இடைத்தேர்தல்ல தனி நபர்களை எல்லாம் தாண்டி தலைமை, கவர்ச்சியான தலைமை இதுவரைக்கும் பேசப்பட்டது. அதை தாண்டி இடைத்தேர்தலில் என்னென்னலாம் பேசப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். அதுல இருக்கக்கூடிய தனி நபர்களான கள செயற்பாட்டாளர்களை வச்சு இடைத்தேர்தல் முடிவு அமைஞ்சிருமா? ஏன்னா ஆவரேஜா வந்து ஒரு 5000 ஓட்டு கீழே வந்து போன தேர்தலில் நமக்கு 60 தொகுதி டிசைட் ஆச்சு. 1000 ஓட்டுல எத்தனையோ தொகுதி டிசைட் ஆச்சு. அதிமுக வந்து அதிகபட்ச ஓட்டு வாங்கினது ஜெயலலிதா 2015 நின்னப்ப, 2016 நின்னப்ப அதை பற்றிய விமர்சனங்கள் இருக்கு. அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. மதுசூதனன் அவர்கள், சேகர்பாபு அவர்கள் இருவரும் உறவினர்கள், அதையும் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேரோட ஓட்டு வங்கியும் கிட்டத்தட்ட ஒரே ஓட்டு வங்கியா கூட இருக்கு. அப்படிதான் கேட்கிறேன், தனி நபரை வைத்து ஓட்டு வங்கி இருக்கு. என்னன்னா ஒரு 5000 ஓட்டு, ஒரு 10,000 ஓட்டு அவரால் வாங்க முடிஞ்சா கூட அது வந்து தேர்தல் முடிவை பெருமளவு பாதிக்கும். இது வந்து ரொம்ப அக்கினியான தேர்தல். இந்த தேர்தலில் ஒரு 1000 ஓட்டு 5000 ஓட்டுங்கிறது இட்ஸ் அ மேஜர் ரோல் இல்லையா? அதனால கேண்டிடேட் மெரிட், நான் திருப்பி சொல்றது என்னன்னா, கேண்டிடேட் மெரிட்ங்கிறது அவரோட குவாலிஃபிகேஷன் நான் சொல்லலை. ஒரு தேர்தலில் என்னென்ன நட்ட எந்தெந்த இடத்துல முடுக்குனா எந்தெந்த இடத்துல ஓட்டு விழுவுன்னு ஒரு கேண்டிடேட்டுக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேர்தலை தன் பக்கம் வளைக்கக்கூடிய, இல்லைன்னா தேர்தலில் ஆற்றலுடன் செயல்படக்கூடிய, இல்லை கள செயற்பாட்டாளர்களை உற்சாகமாக வந்து ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடி சேகர்பாபுவோட வெற்றிகளை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது. அவர் எந்த கட்சியா இருந்தாலும் சார் தான் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. இன்னைக்கு வந்து அவர் ஏற்கனவே இன்னொரு தொகுதியில் எம்எல்ஏவா இருக்கிறாரு. அதனால இந்த தேர்தலுக்கு அவர் நிக்க போறது இல்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் மெயினான போட்டியாளர்களாக இருக்கும்போது கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியான இந்த விவாதத்தில் திமுக பக்கம் அட்வான்டேஜ் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம், இந்த அதிமுகவே 3 பிரிவு கட்சியாக ஓபிஎஸ் அணி, இந்த புறம் வந்து சசிகலா அணி அப்படின்னு 2ஆக பிரிந்திருக்கிறது. அடுத்து அதிமுக அனுதாபிகளாலும் கவனிக்கப்படக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடிய தீபா அவர்களே நேரடியாக களத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த 3 பேர்ல யாருக்கு அதிக நெருக்கடி, யார் அதிக இந்த அமில சோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறது? அதாவது வந்து
இதில் வந்து திமுக அமில சோதனைக்கு உட்படுத்தப்படவில்லை. ஆனால் அதே வேளையில் ஸ்டாலின் லீடர்ஷிப்பில் ஒரு வேல்யூ அடிஷனை ஸ்டாலின் காட்டணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது, அவ்வளவுதான். அந்த தொகுதி வந்து கண்ணதாசன் சொன்ன மாதிரி 2 தடவை திமுக செய்தது மட்டுமில்லை, 80 வந்து திமுக கழகம் ஆட்சிக்கு வராத போது கூட திமுக கழக ஆதரவு பெற்ற அண்ணன் ராஜசேகரன் ஜெயித்த தொகுதி. ஆக திமுக வந்து ராஜசேகரன் வெற்றிக்கு திமுக தான் முக்கிய காரணம். திமுக வந்து அங்கே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பலமான தொகுதியாக தான் அது இருக்குது. ஸோ அந்த தொகுதியில் திமுக வந்து ஒரு 40% வாக்குகளை கண்டிப்பாக வாங்கணும். 40% வாக்குங்கிறது ஃபஸ்ட்டு போஸ்ட் பாஸ்ட் சிஸ்டத்தில் வந்து வேறு யாரும் 40 வரலன்னா திமுகவுக்கு அண்ணன் ஷியாம் சொன்ன மாதிரி ஒரு வாய்ப்பு வரலாம். திமுகவுக்கு நிர்பந்தம் தன்னோட வாக்கு வங்கி அங்கே காப்பாற்றி ஆக வேண்டுங்கிறதான். பொதுவாக திமுக வந்து பரவலாக சங்கரங்கோயிலை தவிர பெரும்பாலான எல்லா இடத்திலும் ஓரளவு தன்னோட வாக்கு வங்கி எல்லா சூழ்நிலையும் காப்பாற்றிட்டு தான் வந்துட்டு இருக்குது. திமுக பற்றி என்னோட பார்வை. அடுத்தபடியாக வந்து இந்த அதிமுக 2 அணிகளிலும் ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா இவங்களுக்கும் அரசியல் நிர்பந்தம் தான். தங்களோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய நிலைமையில தான் 3 பேரும் இருக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அரசியல் களத்தில் இருக்கிறவங்க. அவங்க அரசியல் களத்தில் இல்லாதது. அரசியல் பார்வையாளர்கள் வந்து அரசியல் களத்தில் இருக்கவங்களும் அட்வான்டேஜாக எடுக்காங்க. அரசியல் களத்தில் இல்லாதவங்களுக்கும் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு எதுவும் சொல்ல முடியாத அட்வான்டேஜில் கூட வரும். ஒரு பொதுவான பார்வை தான், மக்கள் தான் அதில் தீர்ப்பளிக்கணும். ஸோ இந்த இதுவரைக்கும் அப்படி அரசியல் களத்துக்கு வெளியில் இருந்து இல்லை, ஒரு பிம்பம் இருக்கிறப்ப அதே வாக்குகள் ரொம்ப குறைவா வாங்கினதை பார்ப்போம். அது ஒருத்தருக்கு போக வேண்டிய வாக்குகளை பிரிச்சதா தான் நம்ம பார்ப்போம். பிரிச்சாதான் பார்ப்போம். இது வந்து மக்கள் தான் இதில் தீர்ப்பளிக்கணும். இது வந்து இதுவரை தீபாங்கிற கேரக்டர் வந்து இதுவரை தமிழக அரசியலையோ மற்ற அரசியலையோ நம்ம பார்க்காத ஒரு புதுமையான ஒரு அளவில் தான். ஒரு அரசியலே இல்லாத ஒருவர் வீட்டு முன்னாடி ஒரு கூட்டம்னா ஏதோ ஒரு தலைவருக்கு உறவினருங்கனால ஒரு கூட்டம் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து திண்டுக்கல்ல எம்ஜிஆர் வந்தாருன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்திலே வந்து திமுகவுக்கு வந்து நாடகம் போட்டிருக்கிறாரு. திமுகவில் எம்எல்சியாக இருந்து பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அந்த எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. 67 எம்எல்ஏ, 71 எம்எல்ஏ, அது 71க்கு முன்னாடி பொருளாளர். ஆக அவருக்கு ஒரு அரசியல் இருந்து இவங்க வந்து அரசியலே இல்லாத ஒருவர் வந்து இன்னைக்கு பேசப்படுறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். அவர் புது ஆள், யங்ஸ்டர். இதெல்லாம் காஸ்ட் நியூட்ரல். இதெல்லாம் அவருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. இதெல்லாம் அந்த தொகுதிகளில் ஜெயலலிதா மேல உள்ள அனுதாபம் எந்த அளவுக்கு இவங்கள்ட்ட ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்க பொறுத்து தான் அவங்களோட நிலைமை இருக்கும். திரு பாலு அவர்களிடம் பொதுவாக இடைத்தேர்தலை பற்றிய பாமகவின் பார்வை என்பது வேறாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் 2 பேரும் திராவிட கட்சிகள் தான் மோதப் போகிறது. ஆனால் அணியாக வேறுபட்டு இருக்கிறது. இதில் யார் அமில சோதனைக்கு உட்படுத்தப்பட போகிறார்கள்? இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன அமில சோதனை, என்ன பெரிய அதிசயம் நிகழ்ந்துற போகுது அப்படின்னு நானும் யோசிச்சு, எல்லாரும் பேசும்போது நானும் யோசிச்சு பார்க்குறேன், ஏதாவது ஒரு புதுமை நடக்க போதான்னு. இந்த தேர்தல் நிறைய புதுமை நடக்க போகுது. இதற்கு முன்பு தேர்தலெல்லாம் பழைய 500 ரூபா நோட்டு கொடுத்தோம், பழைய 1000 ரூபா நோட்டு கொடுத்தோம். இப்போ புதுசாக 500 ரூபா நோட்டு ஒன்று வந்திருக்கு, 2000 ரூபா நோட்டு வந்திருக்கு. அது புதுசாக இப்போ ஏன் நீங்கள் பெண்ணகரத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை ஆர்கே நகருக்கு தர மாட்டீங்களா? அதாவது நான் சொல்லி வரேன். ஏன் நீங்கள் அதை தர மாட்டீங்க? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரையில் இடைத்தேர்தல் என்பது நாங்கள் பலமுறை இதை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம், ஒரு தேர்தலாகவே நடைபெறுவதில்லை. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, அண்ணன் சொல்கிறாரு 40% ஓட்டு, 30% ஓட்டு. இதே நம்ம தேர்தல் முடிஞ்ச உடனே மீண்டும் ஒரு ஜனநாயக படுகொலை நடந்தது, அதிகார அத்துமீறல்கள் நடந்தது, அராஜகம் நடைபெற்றது. நாம் எல்லாம் உட்காந்து பேச தான் போகிறோம். இது நடக்க போகுது. இதில் வந்து தேர்தல் ஆணையம் ஏதோ ஒரு நேர்மையான தேர்தல் நடத்த போகிற மாதிரியும், திமுக ஸ்டாலின் புதுசாக வந்திருக்காரு, புதுசாக வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த தேர்தலில் நான் திமுகவினுடைய செயல் தலைவராக உருவாக்கியிருக்கிறேன். தேர்தல் விதிகளுக்கு உட்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலில் இதற்கு முன்பு கூட இல்லை, 1 ரூபாய் கூட வாக்காளர்களுக்கு நாங்கள் பணம் தர மாட்டோம், நாங்கள் அது போன்ற கொள்கையை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் கொடுத்ததா சொன்னால் என் கட்சி தலைவர் பதவியை நான் ரிசைன் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை. நான் ஸ்டாலினுக்காக மட்டும் சொல்லலை, எல்லாருக்கும். நீங்கள் எல்லோரும் வரிசையாக ரொம்ப நேர்மையான தேர்தல் நடக்கிற மாதிரியும் நியாயமாக நடக்க, இதே தேர்தல் ஆணையம் இதை தான் பண்ண போகுது. அங்கே பணம் கொடுக்குறவங்க பணம் கொடுக்க தான் போகிறாங்க. சரி, குறைந்தபட்சம் அந்த நீங்கள் சொல்லுகிற அந்த விமர்சனத்தையும் எடுத்துக்கொண்டே இந்த கேள்வி இது யாருக்கு நெருக்கடியை தரும்? அருமையான கேள்வி. இந்த கேள்வி என்கிட்ட கேட்க மாட்டீங்களான்னு யோசித்தேன். நிச்சயமாக சொல்லணும்னா நீங்கள் சொன்ன எந்த கட்சிக்கும் நெருக்கடி கிடையாது. மெரினா கடற்கரையில் கூடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் முழக்கமிட்டார்களே, இந்த திமுக அண்ணா திமுக என்ற 2 கட்சிகளும் தமிழ்நாட்டில் தேவையில்லை என்று, அவர்களுக்குத்தான் இது நீங்கள் சொல்லக்கூடிய அமில சோதனை.
அங்கே அங்கே இல்ல திரு பாலு அவர்கள் இப்ப நான் கேட்பது இருங்க திரு பாலு உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரே ஒரு கேள்வி இருங்க, திரு பாலு அவர்கள் பாருங்க. இருங்க நான் வருகிறேன். குறுக்கீடு வேண்டாம். குறுக்கீடு இல்ல, திரு அவரே பாலு அவர்களிடம் எத்தனை பேர் இல்ல திரு பாலு அவர்களிடம் இவ்வளவு தூரம் அரசியல் அறிவு பெற்று வீதிக்கு வந்து போராடிய இளைஞர்கள் இருவரும் திராவிட கட்சிகளின் மீது அவநம்பிக்கை கொண்டிருப்பாங்கன்னா அவங்கள நம்பி நீங்க இறங்கலாமே. அதான் சொல்ல வரேன். இப்ப அதான் அவங்கள நம்பி நீங்க இறங்கலாமே. அதான் மீண்டும் சொல்றேன். இவர்களை நம்புவதை விட வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களை, நடுநிலையாளர்களை, எனக்கு பணம் வேண்டாம் என்று வாக்களிக்கக்கூடியவர்களை நம்புவதை விட இரண்டு மிகப்பெரிய சக்திகளாக தமிழ்நாட்டில் வலம் வந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களுடைய அச்சுறுத்தல் தான் ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல். இவர்களிடமிருந்து இவர்களிடமிருந்து தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போறோம்? தேர்தல் ஆணையத்தை முறையா, நியாயமா, நடுநிலையோட தேர்தல் நடத்த உறுதி செய்யறதுக்கு நாம எல்லாம் என்ன செய்ய போறோம்? இது நடக்குமா? இது நடந்து விடுமா? இது என்னைக்காவது இல்ல, நான் கேட்கிறேன், சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நியாயமா யார் வேணாலும் ஜெயிக்கிட்டுங்க. அண்ணன் கண்ணதாசன் கூட நின்று அந்த தொகுதியில் ஜெயிக்கிட்டோம். அவர் யார் வேணாலும் நிற்கட்டும். அண்ணன் ஷியாம் அண்ணன் கூட நிற்கட்டும். அவர் அதிகமாக அதிமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. எது வேணாலும் நடந்து போட்டோம். நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா நான் பேசுறதே நகைச்சுவையா இருக்கிற மாதிரி இருக்கும். இல்ல, நான் நகைச்சுவைக்காக கேட்கல திரு பாலு அவர்கள். இல்ல திரு பாலு அவர்கள், சாமானிய மக்களுடைய மனநிலையில என்ன திரு பாலு அவர்களிடம் இருங்க திரு பாலு அவர்கள். இப்ப தீபா அவர்கள் தன்னந்தனியாக நிற்கிறார்ல, எந்த நம்பிக்கையில நிற்கிறாங்க? அப்படி நீங்க அவங்க இதெல்லாம் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாததா? நீங்க அப்படி ஒதுங்கியே இருந்து அரசியலை பார்த்துட்டே இருக்க முடியும்? அவங்களுக்கு என்னென்னலாம் தெரியும் உங்களுக்கு தெரியும்? தீபாவுக்கு தமிழக அரசியலை பற்றி என்னென்னலாம் தெரியும்னு உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க. ஊடகத்தில் இருக்கணும் உங்களை சொல்ல, எல்லோருமே பக்கம் பக்கமா எழுதுறது. தீபா கட்சி ஆரம்பிச்சுட்டா தலைப்புச் செய்தி, பிரேக்கிங் நியூஸ். நான் கேட்கிறேன், எந்த அடிப்படையில் ஒரு அரசியலை, ஒரு தீர்மானத்தை, ஒரு கொள்கையை ஒரு நபரிடமிருந்து நாம் எதிர்பார்க்கிறோம்? தெரியணும்ல. பாட்டாளி மக்கள் கட்சி உதயமாகிறது என்று சொன்னால் அதற்கு பின்னணியில் அவர்கள் சமூக நீதி என்ற கொள்கையை அடித்தளமாக வைத்து போராடி அதற்கு பிறகு இயக்கம் உருவாக்குகிறோம். அதில் பல சுய பரிசோதனைகளை நாங்கள் இடைத்தேர்தலுக்கே வரல. நீங்க பேசுற வேல்யூ சார்ந்து நான் எடுத்துக்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் நீங்க விலகி கூட இருக்கலாம். நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க தெரியல. ஆனால் இல்ல எனக்கு தெரியல. ஆனால் இப்போ தீபா அவர்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மக்கள் நல கூட்டணி நிற்க போகிறாங்க, நாம் தமிழர், ஓபிஎஸ் அணியினர், இந்த புறம் அதிமுக, அங்க திமுகன்றப்ப இதற்குள் என்ன நடக்கும்னு கூட சொல்ல மாட்டீங்களே. அது தேர்தல் ஆணையத்தை ப்ளேம் பண்ணி இந்த கேள்வி சொல்றேன். பண விநியோகம் நடத்தப்படாமல், சரி, அதிகார அத்துமீறல்கள் இல்லாமல் தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்து கொண்டால் திமுக, அண்ணா திமுக என்ற இரண்டு கட்சிகளும் அங்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை. மக்கள் நல கூட்டணி வெற்றி பெறும். அதாவது நான் சொல்றேன், அது பாருங்க, இல்ல இருக்கிற ஆப்ஷன் மக்கள் நல கூட்டணி தான், நாம் தமிழர் தான், தீபா இருக்கு. நான் இப்ப சொல்லிறேன், திரும்பி சொல்றேன், மீண்டும் நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கமா சொல்றேன். யார் வெற்றி பெற வேண்டும், யார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்வதற்கு பதிலாக யார் வெற்றி பெறக்கூடாது, யார் வெற்றி பெற மாட்டார்கள் நடுநிலையாக நடந்தால் என்று நான் பதிவு பண்றேன். அது மக்களுடைய விருப்பத்துக்கு விட்டு. சரி, நம்ம ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு அதிமுகவில் இந்த ஆளுங்கட்சி தரப்புல எங்களுக்கு திமுக தான் எதிரி, ஓபிஎஸ் அணியினரை நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை என்று சொல்கிறார்கள். இதுல 3 பிரிவாக இருக்கிற போது, அந்த ஒட்டுமொத்த வாக்கு சிதறுகிற போது அது யாருக்கு சாதகமாக இருக்க போகிறது? அதை தாண்டி ஆளும் கட்சி என்கிற ஒரு இயந்திரம் இருக்கிற போது அது பொதுவாகவே இடைத்தேர்தல் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக, அரசுக்கு சாதகமாக இருக்கு அப்படின்ற ஒரு தொடர்ச்சியான விமர்சனங்கள் எல்லாம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் எப்படி மாறப்போகிறது அல்லது மாற்றத்தை தருமா? பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வெற்றி வாய்ப்பு யாருக்கு சாதகமாக இருக்கிறது, எந்த கட்சி எந்த நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பல்வேறு தளங்களில் பேசிட்டு இருக்கோம். நம்ம தொடர்ந்து வாதிக்கலாம். இந்த சுற்றில் அஇஅதிமுக ஒரு பெரிய நிறைய தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி. குறிப்பாக ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அஇஅதிமுக வாக்கு வங்கி யாருக்கு செல்ல போகிறது, அதிருப்தி வாக்காளர்கள் எந்த அணிக்கு போக போகிறார்கள், அதை கடந்து நடுநிலையாளர்கள் யாரை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றியெல்லாம் பேசலாம். திரு செல்வம் அவர்களிடம், அன்வர் ராஜா முதல் சுற்றிலேயே உங்கள் மீது ஒரு விமர்சனத்தையும் வச்சார். அதை தாண்டி திரு தினகரன் அவர்களும் உங்களை அவர் எதிரியாகவே கருதலை. அதை தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு, நீங்க திமுகவினுடைய பி டீம்,
அப்படின்னு சொல்றாங்க. உங்களை பொருட்படுத்தப்படத்தக்க விதத்துல இல்லை. ஏன்னா முன்னாடி வந்து மக்கள் நல கூட்டணிக்கு இது மாதிரி ஒரு விமர்சனம் இருந்தது, அதாவது உங்கள் மீது இப்ப வச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம்னா, மரியாதைக்குரிய அண்ணன் அன்வர் ராஜா ஒன்று சொன்னாங்க. எந்த அன்வர் ராஜான்னு கேட்டீங்கன்னா, திருமதி சசிகலா அணியை சார்ந்த அண்ணன் அன்வர் ராஜா ஒரு குற்றச்சாட்டு சொன்னார். என்ன குற்றச்சாட்டுனா, ஏதோ அண்ணன் ஓபிஎஸ்க்கு வந்து கட்டமைப்பு இல்லை அப்படி இப்படின்னு சொன்னார். தவறாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் யாருன்னா அண்ணன் ஓபிஎஸ். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத்தலைவர் யாருன்னா மதுசூதனன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திருமதி சசிகலா அணிக்கும் நடக்கிற போட்டின்னு ஒருவேளை அவர் சொல்லி இருந்தா அது நியாயம்னு ஒத்துக்கலாம். இல்ல, அது தேர்தல் ஆணையம் சொன்ன அதுதான் பேசலாம். அதுதான் இப்போ நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அப்ப தேர்தல் ஆணையம் முடிவெடுக்காத நிலையில் அவர் வந்து எங்களை ஓபிஎஸ் அணின்னு சொல்ல வேண்டியதில்லை. அதிமுகவில் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அணின்னு சொல்லியிருந்தா கூட நியாயம். நான் வந்து அவர் மூத்த தலைவர், நான் அதை ஒத்துக்கிட்டு கூட போயிருப்பேன். அதுல ஒண்ணு. அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட அவைத்தலைவர் மதுசூதனன், மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நியமிக்கப்பட்ட கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய தலைமையிலான இந்த இடைத்தேர்தலை யார் அதிமுகவுக்கு உரிமைதாரர்கள்ன்றதுக்கு மட்டும் தான் நிச்சயமா கிடையாது. திமுக கேளுங்களேன், நீங்க யார் எங்களுக்கு அதே கிடையாது. ஒரு அரசியல் சட்டப்படி தேர்தல் ஆணையம் எங்களுக்கான அங்கீகாரத்தை முறையாக வழங்க வேண்டும் என்கிற காத்திருப்பு தானே தவிர எங்களுக்கு அந்த சந்தேகம் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டமைப்பு வெறும் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்கிறார்களே தவிர ஒட்டுமொத்த தொண்டர்களும், இன்னும் சொல்ல போனா இந்த மற்ற எல்லா கட்சிகளை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், பொதுச் செயலாளர் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுமே அடிமட்ட தொண்டர்களாக தேர்ந்தெடுக்கப்படணும். அப்போ பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களும் அண்ணன் ஓபிஎஸ் தலைமையிலான அண்ணன் மதுசூதனன் தலைமையிலான அனைத்து நிர்வாகிகளும், அம்மாவால் நியமிக்கப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் எங்களோட இருக்காங்க. அதனால நாங்க தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக. அதனால எங்களுக்கு அந்த சந்தேகம் கிடையாது. நீங்க கட்சிக்குள்ள இருக்கிற உங்க உரிமை பிரச்சனையை பேசிட்டீங்க. இப்ப இடைத்தேர்தலுக்கு வரும். அஇஅதிமுக அவங்க தரப்புல இருந்து சொல்லுது, உங்களை எதிரியாகவே நாங்க கருதல அப்படின்றாங்க. நீங்க திமுகவினுடைய பி டீம் சொல்றாங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் எதிரியா நினைக்கிற, நான் வந்து காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இடிதுன்னு தான் களத்துக்கு போவோம். நீங்க இலக்கியம் தெரிஞ்சவங்க. அதாவது நாம வந்து எல்லாம் சொல்லும் போதெல்லாம் பெரிய அளவில் நான் அவர் தான் யானை, அவரை தான் மோதுவேன், இது எலியெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதை களம் தான் தீர்மானிக்கணும். ஜனநாயகத்தில் இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற வாக்காளர்கள் தான் எஜமானர்கள், அவங்க தான் நீதிபதிகள். அதனால நாம வந்து ஏப்ரல் 15 வரை பொறுமையாக இருந்தா ஆகணும். அதுவரையும் நாம அவரவருடைய கடமைகளை அவரவர் சார்ந்த அணிகள் வெற்றி பெறதுக்கான முயற்சிகளில் நம்ம களப்பணிகளில் ஈடுபடுவோம். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஏதோ நாங்கள் திமுகவோட பி டீம்னு சொன்னதா நீங்க குறிப்பிட்டீங்க. அவர் பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அவரே கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அவர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக சொல்லுவதே செல்லாது. அதான் இப்போ உள்ள நிலைமை. தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்க. இல்ல, அதத்தான் அவர் அன்வர் ராஜா சொல்றாரு. நீங்க எடுத்து கொடுக்குறீங்க கண்ணதாசன். அதத்தான் அவரு நான் சொல்லலைனாலும் நான் சொல்லுவேன். அப்படி சொல்ல முடியலன்னா நான் இந்த இடத்துக்கு வர மாட்டேன். அதனால தேர்தல் ஆணையம் அவரை துணை பொதுச் செயலாளராக ஒத்துக்கொள்ளவில்லை. திருமதி சசிகலா அவர்கள் தற்காலிகமாக பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதுவும் செல்லாது என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்புக்காக காத்திருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவங்க என்னமோ பெரிய அதிமுக சொல்றாங்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்து இன்றைக்கு வரை நீக்கப்பட்டவர்கள், இன்றைக்கு வரை சேர்க்கப்படவில்லை. இவங்க வந்து நாங்க எங்களை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இவங்க வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக, இன்னும் சொல்லப்பட வெறும் 5%, இந்த 122 சட்டமன்ற உறுப்பினர்களும் 4.5 ஆண்டு காலம் பதவி நீடிக்கும் என்றும், அந்த பதவியை வைத்து ஏதாவது ஒரு வகையான ஆதாயங்களை பயன்களை பெற முடியும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் இருக்காங்களே தவிர, ஆர்கே நகர் சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வந்துருவாங்க. அதுதான் நிலைமை. சரி, திரு அன்வர் ராஜா அவர்களிடம் இந்த பதிலை பெற்று விடுகிறேன்.
திரு அன்வர் ராஜா மீண்டும் அதே இதுதான், இந்த வாக்கு வங்கி எங்கு இருக்கிறது அப்படின்னு பேசுகிற ஒரு போது விஷயம் மட்டும் உங்களிடம் அனுமதி 122 இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கலாம், ஆனால் தொண்டர்கள் பலம் ஏன் அந்த கட்சி என்கிற கட்டமைப்பே எங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்றார் திரு அன்வர் ராஜா. அது இந்த கேள்விக்கு ஆர்கே நகருடைய முடிவு தான் பதிலாக அதான் இந்த கேள்விக்கு ஆர்கே நகர் இடைத்தேர்தலுடைய முடிவு தான் பதிலாக அமைய வேண்டும். இல்ல அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படி ஒரு முடிவு வந்தா ஏற்றுக்கொள்வீர்களா? பதிலாக தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால் அவர்கள் இல்லை இல்ல இது ஒரு யூக கேள்வி இல்ல திரு அன்வர் ராஜா. திரு அன்வர் ராஜா இது ஒரு யூக கேள்வி இருந்தாலும் ஒரு கேட்கிறேன். அப்படி என்றால் இந்த இடைத்தேர்தல்ல மக்கள் இவர்கள் பக்கம் இருக்கிறார்கள், தொண்டர்கள் இவர்கள் பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆட்சிக்கு அது ஒரு விதமான நெருக்கடி இல்லையா? இல்ல இந்த இடைத்தேர்தல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். நீங்கள் கேட்பது ஒரு கற்பனையான கேள்வி, ஒரு கற்பனையான கேள்வியாக இருந்தால் கூட அந்த கேள்விக்கு நான் இப்போது பதில் சொல்கிறேன். அது என்ன பதில் என்றால் மக்கள் தீர்ப்பு மெகசின் தீர்ப்பு என்பதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களின் கொள்கை. அந்த மக்கள் முடிவு எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இருந்தாலும் திரு செல்வம் அவர்கள் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதற்கு சில விஷயங்களை நான் பதில் சொல்வதற்கு எனக்கு நீங்கள் அவகாசம் தர வேண்டும். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் ஏற்கனவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஜா ஜே என்று 2 பிரிவாக பிரிந்திருந்ததை போல, அப்போது இரட்டையிலை பிரீஸ் பண்ணப்பட்டதை போல, தனித்தனி சின்னங்களில் நாம் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற முடியாததை போல ஒரு பிளவு இருக்கிறதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படி எந்த பிளவும் இப்போது இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு அவர்களை தேர்வு செய்து அது சின்னம்மா அவர்களின் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு பின்னால் இந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக அண்ணன் ஆக்டிவாக டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறார்கள். கட்சி கட்டமைப்பு என்பது அதிமுகவில் முழுமையாக அப்படியே இருக்கிறது. எங்களுக்கு தான் இரட்டையிலை சொந்தம், எங்களிடம்தான் கட்சி இருக்கிறது என்று அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எந்த கோரிக்கையும் எலெக்ஷன் கமிஷனிலே கூட வைக்கவில்லை. அவர்கள் சொல்வது என்னவென்றால் இவர்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லை என்பதுதான் அவர்களுடைய வாதம். இல்லை, நிரந்தர பொதுச் செயலாளர் இல்லைதான், தற்காலிகமாகத்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். மதுசூதனன் அவர்களும் அண்ணன் மதுசூதனன் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இவரெல்லாம் சேர்ந்துதான் தேர்வு செய்து வைத்தார்கள். எனவே தற்காலிக பொதுச் செயலாளராக இருந்தால் கூட ஒரு நிரந்தர பொதுச் செயலாளர் வருவதற்கும் தற்காலிக பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கும் இருக்கிற இடைவெளியில் கட்சியில் சில பொறுப்புகளை நீக்குவது சேர்ப்பது போன்ற அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அந்த வகையில் தான் அவர் செயல்பட்டிருக்கிறார். இது சட்டப்படி செல்லுபடியாகும் என்றுதான் இதுதான் எங்களுடைய வாதம். எனவே இரட்டை இலை சின்னமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடியும் அதிமுகவின் பக்கம் இருக்கிறது, எங்கள் பக்கம் இருக்கிறது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்டுக்குலையாத ஒரு அமைப்பாக இருக்கிறது. எந்த கட்சியாக இருந்தாலும் அடிப்படை பலம் இல்லை என்றால், அடிப்படை தொண்டர்களுடைய பலம் இல்லை என்றால் அந்த கட்சி விழுந்துவிடும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்தெந்த நேரங்களில் கீழே விழ முடிகிறதோ அந்தந்த நேரங்களில் எல்லாம் உறுதியாக திடீரென்று எழுந்து நின்று வெற்றியை பெறுவதற்கு என்ன காரணம் என்றால் அடிப்படை கட்டமைப்பு வசதிதான். அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதி அதிமுகவில் இன்று எங்களிடம் முழுமையாக இருக்கிறது. அதுவும் ஆர்கே நகரில் இருக்கிறது. ஆர்கே நகரில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். ஆர்கே நகரில் ஒரு பாலிடெக்னிக் கல்லூரி வந்திருக்கிறது. கலை அறிவியல் அதெல்லாம் தேர்தல் மேடைகள்ல பிரச்சாரத்துல பயன்படுத்துங்க. அதிமுகவிற்கு பொதுவானவர். பேசுவோம் திரு அன்வர் ராஜா, காத்திருங்க. திரு ஷியாம் அவர்களிடம் இந்த இரண்டாவது சுற்று கேள்வி என்பது அஇஅதிமுகவினுடைய பேசுவோம். திரு அன்வர் ராஜா காத்திருங்க, பேசுங்க அன்வர் ராஜா. திட்டங்கள் பிரச்சாரமா இல்லாம கேள்விக்கு பதிலா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இல்ல அப்படி இல்ல, நான் பிரச்சாரம் இல்ல. நான் என்ன சொல்றேன்னா அதிமுகவுடைய ஆட்சி இப்போது நடக்கிறது. அம்மா அவர்களால் எங்களுக்கு தரப்பட்ட ஆட்சியை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். இந்த ஆட்சி இன்னும் 4 ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற வேண்டும், மக்களுக்கான பணிகளை செய்ய வேண்டும். எனவே ஆளும் கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்ற மனோநிலையில் நிச்சயமாக அந்த ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். சரி, காத்திருங்கள். அதிமுகவினுடைய வாக்கு வங்கி தொடர்பாக தான் என்னுடைய கேள்வியில்
குறிப்பாக சின்னம் அந்த கட்டமைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கிறது. திரு அன்வர் ராஜா அவர்கள் சொல்கிறார், ஓபிஎஸ் தரப்பில் சின்னம் தொடர்பாக கோரப்படவே இல்லை, சின்னம் கட்டமைப்பு எங்களுடன் இருக்கிறது என்றால் வாக்கு வங்கியை நாங்க தான் தக்க வைக்க முடியும்னு திரு அன்வர் ராஜா அவர்கள் சொல்றாங்க. நீங்க எப்படி பார்க்கறீங்க? இல்ல, தேர்தல் சட்டத்தில் வந்து 29A பிரிவு 1989 சேர்க்கப்படுது. அந்த 29A கீழே எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து ஒரு அஃபிடவிட் போட்டுட்டு அவங்களோட ஆஃபீஸ் பேரர்ஸ் லிஸ்ட் எல்லாம் கொடுக்கணும். அது புதிய சட்டம் 89 தான் வருது. அதன்படி தான் வந்து ஓபிஎஸ் அணி வந்து திருமதி சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாதுங்கிற அந்த வாதத்தை வச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து அதிமுகவை கிளைம் பண்ணலை, அன்வர் ராஜா அவர்கள் சொன்ன மாதிரி வந்து தேர்தல் சின்னத்தையும் கிளைம் பண்ணலை. அப்படி கிளைம் பண்ணுறதா இருந்தால் 29A ரெட் வைத்து சிம்பிள்ஸ் ஆர்டர் 1969 தேர்தல் சின்னங்கள் சட்டம்னு ஒன்று தனியாக இருக்குது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜரில், அதிலிருந்து நம்ம போடணும். ஆக இப்போ நடந்துட்டு இருக்கிற தாவா என்னன்னா, தேர்தல் கமிஷன் முன்னாடி இந்த கட்சியோட சில தேர்தல் சரியாக கட்சி விதிப்படி நடத்தப்படலை அப்படிங்கிறதா தாவா. இந்த தாவாவுக்கு வந்து தேர்தல் கமிஷன் இரு தரப்புக்கும் நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் பெறுது. விளக்கம் பெற்றதோட இது உடனே அது ரிசல்ட் வராது. காரணம் என்னன்னா, அதுக்கு பிறகு அவங்க வந்து பெர்சனல் ரெப்ரசன்டேஷன் கேட்டாகணும், ஹியரிங். இவங்க வந்து ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடலாம், எதிர்த்தரப்பு ஒரு வழக்கறிஞரை வச்சு வாதாடலாம். அதெல்லாம் வந்து ஆர்கே நகர் தேர்தலுக்குள்ள வந்து அது வேலைக்காகிற விஷயம் கிடையாது. அது இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம், மேபி 1 month or 2 months கூட ஆகலாம். அப்படியே ஆனாலும் அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அது ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டுக்கோ திருப்பி போகலாம், ரெண்டு தரப்புமே போகலாம். ஆக மொத்தத்தில் வந்து இந்த சிக்கல் அதிமுகவில் நடத்தப்பட்டிருக்கிற இந்த தேர்தல் செல்லுமா செல்லாதா அப்படிங்கிற சிக்கல் வந்து உடனடியாக வந்து விடை காணக்கூடிய சிக்கல் அல்ல. இதுல வந்து இரட்டை இலை சின்னத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது, உறுதியா வராது. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் இந்த வாக்கு வங்கி, அஇஅதிமுக வாக்கு வங்கி தொடர்பாக பேசுகிற போது சின்னம் கட்டமைப்பு ஒரு தரப்பிடம் இருக்கிறது, ஓபிஎஸ் அவர்கள் தரப்புல மக்கள் செல்வாக்கு எங்களுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. தீபா அவர்கள் தரப்பிலிருந்தும் ஒரு அதிருப்தியாளர்கள் வந்து ஜெயலலிதா அவர்கள் மீது அனுதாபம் கொண்டவர்களினுடைய ஆதரவு இருக்குன்றாங்க. இந்த வாக்கு வங்கி, அதுவும் குறிப்பாக அஇஅதிமுக வாக்கு வங்கி எப்படி பிளவுபடும் பார்க்குறீங்க? யாருக்கு அதிகமாக போக வாய்ப்பு இருக்கு? எல்லாமே ஒரு கிளைம் தான். யார் தங்களுக்கு செல்வாக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க? எல்லாருமே நாங்கள் ஜெயிப்போன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம பாலு தரப்புனாலும் சரி, மக்கள் நல கூட்டணினாலும் சரி, எல்லாருமே நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு தான் 2016 சொன்னாங்க. அந்த மாதிரி தான் எல்லாருமே தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி கிளைம் பண்ணுறாங்க. ஜனநாயகத்தில் தங்களை பெரிய அளவு இது பண்ணால் தான் அவங்களுக்கு குறிப்பிடத்தக்க அளவு வாக்காது வரும். இது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒரு விஷயந்தான். சின்ன விஷயம் தொடர்பாக வந்து தான் பன்னீர்செல்வம் தரப்பினர் வந்து சின்ன விஷயம் தொடர்பாகவே ஒரு கேண்டிடேட் போட வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக அவங்களும் சின்னத்தை கிளைம் பண்ணுவாங்க. அது எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுக்கணுமே தவிர அந்த கிளைம் வந்து அவங்களும் வைப்பாங்க. இப்போ அவங்களோட கிளைம் என்னென்னா, அதிமுகவில் முறைப்படி பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படவில்லை அவங்களோட கிளைம். அப்போ வந்து ஏற்கனவே இருந்த பொதுச்செயலாளர் போட்ட நிர்வாகிகள் தான் இப்போ இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தா இவர் பொருளாளர், அவைத்தலைவர், மற்றபடி கொள்கை பரப்பு செயலாளர்னா தம்பித்துறை, அவர் இந்த சசிகலா தரப்பில் இருந்தாலும் கூட அதுதான் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அது இதில் எலெக்ஷன் கமிஷன்ட்டு அது என்ன முடிவெடுக்காங்கிறது ஒரு பெரிய கேள்வி தான். அதோட பதில் வந்து எலெக்ஷன் கமிஷனில் தான் நமக்கு தெரியும். மற்றபடி வந்து ஆளுங்கட்சி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுங்கிற ஒரு கான்செப்டில் என்னென்னா, இதுவரை வெற்றி பெற்ற ஆளுங்கட்சியெல்லாம் வந்து அந்த தேர்தல் களத்தை சந்திக்கும் போது வந்து இப்போ மதுரை மத்தியில் பிடிஎல் பழனிராஜன் இறந்த பிறகு திமுக அந்த தேர்தலை சந்திச்சா கூட அவங்க களத்துக்கு போகும்போதே ஒரு 45% வாக்கு பலத்தோடு தான் திமுக அணி அங்கே உள்ளே போகிறாங்க. அடுத்தபடியாக வந்து சங்கரங்கோயிலில் வந்து ஜெயலலிதா இடைத்தேர்தலை சந்திக்க போனால் கூட அந்த களத்துக்கு போகும்போதே அதிமுகவின் வாக்கு பலம் ஒரு 45-50% அளவில் தான் போகிறாங்க. இப்போ சசிகலாவோட வாக்கு பலம் வந்து என்னன்னு நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே நாம் போகலை. அந்த வாக்கு பலம் என்னங்கிறத அடிப்படை வச்சு தான் அவங்களுக்கு அடுத்த கட்ட வாக்கு வரும். நிச்சயமாக வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கு வந்து இடைத்தேர்தல் வந்து திமுக காலம் சரி, அதிமுக காலம் சரி, அடிஷ்னலாக ஒரு 5 to 10% ஓட்டு அவங்க இன்க்ரீஸ் பண்ணத்தான் செய்தாங்க. அதை நம்ம பார்வையிலே பார்த்தோம். மேலும் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து திமுகவே வந்து சங்கரங்கோயிலில் 2வது வந்தா போதுன்னு தான் ஃபைட் பண்ணாங்க. மதுரை மத்தியில் ஜெயலலிதாவே 2வது வந்தா போதுன்னா ஃபைட் பண்ணாங்க. விஜயகாந்த் கிட்ட திணறவும் செய்தாங்க. திமுக அவங்க டெபாசிட் இழந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து தங்களோட மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்தை காட்டுங்கிற அளவு ஃபைட் பண்ணுவாங்க. திமுக பொறுத்தவரை வெற்றி பெறுங்கிற அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க. இதில் வந்து ஆளுங்கட்சின்னா ஆக்சுவலாக சசிகலா தலைமைக்கு என்ன ஓட்டு இருக்குது அது தெரியாது. அந்த எக்ஸ் பிளஸ் சம் ஓட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து பன்னீர்செல்வம் தலைமைக்கு வந்து ஓட்டுனா தீபா வந்து புது ஃபோல்ஸ்னு தான் நான் எடுக்க முடியும். அவங்க வந்து ஜெயலலிதாவின் ரத்த உறவு, அதிமுகவில் வந்து மெம்பர் கிடையாது. ஒரு புது ஃபோல்ஸு, யங் ஃபோல்ஸு,
நியூ ஃபால்ஸ் எப்படி மக்கள் அவங்க என்ன சொல்லி வராங்க என்ன வராங்கன்னு ஒன்றும் தெரியல. அவங்க என்ன திட்டங்களை முன்வைக்கிறாங்க, சமூக நீதி பற்றி என்ன சொல்கிறாங்க. இன்னைக்கு உள்ள பேட்டியில் பாஜகவுக்கு எதிரான கருத்தை முன் வச்சிருக்காங்கன்னாங்க. திராவிட இயக்கம் தான் இன்னும் எத்தனை காலம் ஆனாலும் அசைக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திராவிட இயக்கம் அந்த பாணியில் தான் வராங்க, மக்கள் தான் அதெல்லாம் பார்த்து. திரு பாலு அவர்களிடம் இந்த இடைத்தேர்தலில் உங்களுடைய முதல் கட்ட விமர்சனத்தை முடிச்சிருவோம். அதை தாண்டி நான் வருவது, ஒரு ஆளுங்கட்சிக்கான எடை போடக்கூடிய தேர்தலாக இதை பார்ப்பாங்களா? அங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரங்களை முன்வைப்பது, ஒரு விதமான அதிருப்தி ஜெயலலிதா அவர்களின் மரணத்திற்கு பிறகு வந்தது இல்லை, அதெல்லாம் சேர்ந்து யாருக்கு சாதகமாக அமையும்னு நினைக்கிறேன்? அதாவது இது இந்த விஷயத்தை பற்றி சொல்லணும்னா, ஏன்னா திரு கண்ணதாசன் அவர்கள் அந்த தொகுதியில் இருக்கிற பல பிரச்சனைகளையும் அதெல்லாம் கவனத்தில் கொள்ளப்படல. அதாவது ஜெயலலிதாவினுடைய தொகுதி என்பதாலேயே இந்த மனு எல்லாம் போது பாருங்க. இந்த மனு எந்த மனு ஆர்கே நகரில் இருந்தாலும் அது ஏற்புடையதா இல்லையா என்று பார்க்காமல் அதை அப்படியே நிறைவேற்ற வேண்டும் என்று அதற்காக தனியாக ஒரு IAS அதிகாரியை நியமித்தார்கள் என்பதும் கடந்த கால நிகழ்வு. அதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. ஏன்னா தகவல் உரிமை சட்டத்திலேயோ அல்லது எந்த மனு அவர்கள் வழங்கினாலும் அதை அப்படியே நிறைவேற்றணும். அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணவே கூடாது என்று சொல்லியிருக்கிறாங்க. இது தனிப்பட்ட முறையில் ஒரு முதலமைச்சராக இருந்ததற்காக நடந்தது. இன்னொன்று, அந்த தொகுதி பிரச்சனை விட்டுருங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அந்த மரணம் அது நடைபெற்ற அந்த 75 நாள் அப்பல்லோ மருத்துவமனையில் இருந்தது. அதற்கு பிறகு அதிமுகவை சார்ந்தவர்கள் நடந்து கொண்டது. பிறகு கட்சி இரண்டாக பிளவுபட்டது. அதற்கு பிறகு இங்கே நடந்த நமது ஜல்லிக்கட்டுக்கு நடைபெற்ற இந்த போராட்டம், இப்பொழுது எடப்பாடி அவர்கள் ஒரு மக்களால் முதலமைச்சர் என்று சொன்னால், ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்று சொன்னால் அவருக்கு நிகரான யாருமே இல்லை என்று இருந்தப்பட்ட ஒரு பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட நபராக இருந்த ஒரு காலம் போய் இன்றைக்கு ஒரு அன்பாப்புலர் ஒரு சீஃப் மினிஸ்டர் என்று நாம் சொல்லலாம். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய இவருடைய செயல்பாடு, இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைக்கப்படாத ஒரு ஆட்சி நிர்வாகம், ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களை நோக்கி பயணிக்காத விஷயங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம் இல்லை, தமிழ்நாட்டில் ஒரு செயல்திறன் மிக்க ஒரு முன்னேற்றத்திற்கான அரசியல் இல்லை என்பதை நாம் தெளிவாக பார்க்கிறோம். இந்த இடத்துல வாக்காளர் என்ன முடிவு பண்ணுவாங்க இதெல்லாம் பார்த்த பிறகு அதுதான் இப்போ இது என்ன எல்லாமே மையமா நான் மீண்டும் அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. என்னன்னா, ஒரு சுதந்திரமான வாய்ப்பை வாக்காளர்களுக்கு வழங்கினால் நிச்சயமாக அவர்கள் ஒரு புதிய அரசியலை புதுவிதமான ஒரு தேர்தல் அணுகுமுறையை சந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு சாதாரண இடைத்தேர்தல்கள்ல ஆளுங்கட்சியின் போக்கிலேயே வாக்காளர்கள் வாக்களிச்சதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு இல்ல ரெண்டு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லோருமே ஒவ்வொரு வார்டு வாரியா போயிடுறாங்க. இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோருமே அங்க போயிடுறாங்க. இப்போ சாதாரணமாக முன்னாள் அமைச்சரோ முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களோ ஒரு பகுதிக்கு செல்லும் போது இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வை, அந்த தோற்றம் ஒரு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கின்ற பொழுது இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் அவர்களுடைய அதிகார பலம், அவர்கள் அந்த தேர்தலை அணுகக்கூடிய அந்த விதம், இது ஒரு காரணமாக அமைகிறது. மூன்றாவது, இயற்கையாகவே ஆளும் கட்சி என்றால் நாம் வெற்றி பெற்று தான் ஆக வேண்டும், அதற்கு எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் தான் தொடர்ச்சியாக ஆளும் கட்சியை சார்ந்தவர்கள் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவது என்ற ஒரு முகம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை இந்த வாய்ப்பு என்பது அதிமுக இருந்தாலும், அதாவது OPS ஆக இருந்தாலும் சரி, தீபாவாக இருந்தாலும் சரி, அல்லது எடப்பாடியாக இருந்தாலும் யாருக்குமே அந்த வாய்ப்பு என்பது இல்லை. ஆனால் இந்த இடத்தில் இயற்கையாக அமரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒரு கட்சிக்கு இருக்குது. ஆனால் அந்த கட்சி நான் அதற்கு தகுதியானவர் இல்லை என்பதை சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிலே அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். நான் புதுமையானவன், முதலமைச்சருடைய வாகனம் போனால் நான் ஒதுங்கி நின்று கொள்வேன், அவருக்கு எனக்கு இடம் கொடுக்கவில்லை என்று கொண்டாலும் கூட நான் 5வது வரிசையில் கூட நான் அமர்ந்து கொள்வேன் என்று ஸ்டாலின் அவர்கள் செயல் தலைவராக உருவானதற்கு பிறகு நடந்து கொண்ட எல்லாமே ஒரு நாடகம், ஒரு நடிப்பு. ஆனால் நிஜ உருவம் என்னவென்றால், நானும் மிக மோசமான அரசியலை செய்யக்கூடிய ஒரு நபர்தான் என்பதை சட்டமன்றத்தில் அவர் எல்லோரும் பேசுகிறார்கள். பாமக அந்த தொகுதியில் நிற்கல, பாமகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தான் அங்க நிக்கிறாங்க. யாருக்கு வாக்களிப்பாங்கன்றத சொல்லவே இல்லை, எல்லாருமே மோசமானவர்கள். அதாவது நீங்க ஆரம்ப காலத்திலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் அதிமுக இல்லை என்றால் திமுக, அதாவது இப்ப கூட
தீபாவிற்கான ஆதரவு, ஓபிஎஸ்க்கான மக்கள் கூட்டம் உங்களை எல்லாமே நம்பல. இல்ல நான் சொல்றேன் என்னன்னா அதை சொல்லுங்க. எல்லாமே சசிகலா என்ற ஒரு நபர் மீது, திருமதி சசிகலா என்ற நபர் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை யாரிடம் காட்டுவது, யாருக்கு ஆதரவு அளிப்பது என்ற வகையில் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து இந்த கூட்டம்லாம் எனக்கு தான் வருது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதே நிலைதான் இன்றைக்கு. அதே மாதிரி தான் அதிமுக பிடிக்கவில்லை என்று சொன்னால், இல்ல உங்களை நான் வீட்டுக்கு அனுப்பணும், உடனே திமுக ஓட்டு போடு, திமுக பிடிக்கல உடனே அதிமுக போடு. இந்த நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இதில் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு வேண்டும் என்று சொன்னால் அதுதான் மீண்டும் அந்த இடத்துல தான் வந்து நிற்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கு? சரி, திரு கண்ணதாசன் அவர்களிடம், உங்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி வச்சிருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்ற ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆனால் அதை தாண்டிய சில திட்டமிடல் கணக்குகள் இருக்கிறப்ப இந்த அஇஅதிமுகவினுடைய உட்கட்சி பூசலை திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்தி கொள்ளுமா அப்படின்ற ஒன்று. அதை தாண்டி திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகுந்த மக்கள் செல்வாக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது, அதுதான் எங்களை வென்றெடுக்கும்னு திரு செல்வம் அவர்களும் சொல்றாங்க. இந்த இரண்டு கேள்விக்கு தான் அவங்க பதில். இல்லை, ஒரு கட்சிக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நண்பர் பால் அவர்கள் சொன்னாங்க, நாடகம் ஆடினாங்கன்னு சொன்னாங்க. பேனாக பெருசாக கொடுத்ததும், பதவி பிரமாணத்துக்கு அங்கே வந்து இப்போ ஒத்திகை பார்த்ததும், அதெல்லாம் மக்கள் நாடகம் நினச்சதும் நிராகரித்தவர்கள் இன்றைய தினம் எங்களுடைய செயல் தலைவரை பார்த்து இப்படி ஒரு மோசமான ஒரு இதை வைக்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு உண்மை என்னன்னு தெரியும். மக்களுடைய நம்பிக்கை பெற்றவர். நீங்க பாருங்க, நடந்தது சட்டசபையில நீங்க எல்லாம் பதிவு கேட்டிருக்காங்க, வழக்கு போட்டிருக்கோம், நீங்களும் வழக்கு போட்டீங்க. தவறுனா யாருன்னு பார்த்துக்கோங்க நீதிமன்றத்துல. இன்னைக்கு தமிழ் சமூகம் பார்க்கதான் போகிறது. சட்டமன்றத்துல நடந்த இந்த வழக்கு நாங்க தான் போட்டிருக்கோம், நீங்க மட்டும் போடல. முழு சிடி வேணும் கேட்டது நாங்க தான். அதனால தெளிவா தெரியும். அப்ப இதை நிரூபிப்பது யாருன்னு தெரியும். ஆனா அதற்கு முன்பாக உங்களுக்கு அந்த ஒரு குரோத மனப்பான்மை திராவிட முன்னேற்ற அதை வந்து வெளிப்படுத்தாதீங்க தயவு செய்து. ஏன்னு கேட்டு ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொன்னா ஒரு குரோத மனப்பான்மை வெளிப்படுத்தினா நாங்க அப்படிதான் எடுத்துக்கிறோம். ஆனால் மக்களால் நிராகரிக்கப்பட்ட உங்களுடைய வாக்கு நாங்க அது பெருசா பொருட்படுத்தல. ஆனால் திராவிட முன்னேற்றத்தை பொறுத்தவரை இந்த மற்ற கட்சிகளுடைய பிளவு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அந்த அட்வான்டேஜை நாங்கள் எடுத்துக்க தயாராக இல்லை. எங்களுடைய வாக்கு மிக தெளிவாக இருக்கிறது. அவர்கள் வேண்டுமானால் யாருக்கு செல்வாக்குன்னு நிரூபித்துக் கொள்ளட்டும், அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள், நம்ம பாலு சில விஷயங்களை சொன்னார். இந்த மாதிரி செயல்படாத ஆட்சி, இன்னும் சொல்லப்போனால் பரப்பனா கரகாரத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு பினாமி ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது. அதை மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையான விஷயங்கள் அங்குள்ள மக்களுக்கு, இன்னும் சொல்லப்போனால் இந்த ஆர்கே நகரத்தில் உள்ள மக்கள் ஒரு 60% மக்கள் மிக ஏழ்மையான பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். மீதி 40% அந்த வாக்காளர்கள் எல்லாம் படித்து பல்வேறு இடங்களில் வேலைக்கு செல்வார்கள். அவர்களெல்லாம் மிக தெளிவாக சிந்தித்திருக்கிறார்கள். நண்பர் பாலு ஒன்று சொல்லும்போது சொன்னார், இந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையை அவர் ஒரு புதுசாக ஒரு கதை சொன்னார். இந்த திமுக அதிமுக வேணாம். ஆனா உங்களுக்கு அதுல எந்த இதுவும் உங்களுக்கு அட்வான்டேஜே கிடையாது. நாங்கள் அதற்காக பல்வேறு போராட்டத்தை நாங்க போய் அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை அந்த போய் நடத்திட்டு வந்தவங்க நாங்க. ஆக நீங்கள் அவர்களுக்கான செல்வாக்கை ஏற்றுக்கொள்ள, அதாவது ஒரு கட்சியும் அவங்க ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம். இப்ப அதிமுகவில் உள்ள பிரிவில் ஓபிஎஸ் அதிக செல்வாக்கு பெற்றவராக இருக்கிறதா அவங்க சொல்லலாம். ஆனால் மக்களின் செல்வாக்கு என்று வரும்பொழுது அது வாக்காளர்கள் தீர்மானிக்கிறாங்க. ஏன்னா வாக்குகள் அடிப்படையில் தான் ஒரு கட்சியினுடைய அங்கீகாரமே கிடைக்குது. அந்த அங்கீகாரம் என்ற அடிப்படையில் திராவிட முன்னேற்ற அங்கீகாரம் பெற்ற கட்சி, அது அதிகமான வாக்குகள் இப்ப கூட ஆளுங்கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சி இழந்தவர்கள் நாங்கள். அந்த அடிப்படையில் வாக்கு வங்கிகளை எப்படி தக்க வைத்துக் கொள்வது தெரியும். நண்பர் பாலு ஒரு செய்தியை சொன்னார், தேர்தலில் வந்து காசு பணம், அவங்க தேர்தலில் நின்னவங்க தான், அவங்க எப்படி வந்து அன்புமணி தர்மபுரியில வந்து தேர்தலில் 2014 வெற்றி பெற்றான்னு அவங்களுக்கு தெரியும். அந்த ரகசியத்தை அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்ல இல்ல சொல்லுங்க, ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. குற்றச்சாட்டு 2014 நாங்க சொல்ல மாட்டோம். அங்க உள்ள மக்களுக்கு தெரியும் எவ்வளவு பணம் வாக்காளர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பணம் கொடுத்ததாக ஒரு புகார் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், அங்க கொடுத்ததாக நிறைய செய்திகள்லாம் வந்தது. புகார் வேணா போகல. நான் என்ன சொல்ல வரேன், எங்களை பொறுத்தவரை தேர்தல் நேர்மையாக ஒரு கரப்ஷன் இல்லாமல் நடைபெறும் என்பதில் நாங்களும் முன்னிலையாக இருக்கின்றோம். அதில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தீவிரமாக இந்த தேர்தல் மோசமான முறையிலே ஆளுங்கட்சி பணபலத்தை பிரயோகிக்காமல் பார்த்துக்கொள்வது நாங்களும் தயாராக. அது ஒரு அறிவிப்பா ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுவாரா நான் கேட்கிறேன். இந்த நேரத்தில் இன்றைக்கு செயல் தலைவராக உருவாயிருக்காரு, புதிய அரசியல் மாற்றங்களை நிகழ்த்த வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொல்லட்டும், தமிழ்நாட்டில் பண விநியோகம் மோசமாக போயிருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெளிவா சொல்லியிருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் நாங்க தெளிவா ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு பேச வேண்டியிருக்கிறது. இதுல குறிப்பாக 2 கேள்விகள் என்பது வந்து, இந்த இடைத்தேர்தல் யாருக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக இருக்க போகிறது, ஆளுங்கட்சிக்கா எதிர்கட்சிக்கா? ஏன்னா எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சியினுடைய செயல்பாட்டின் மீது பெரிய அளவுகளில் விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க.
அதே நேரத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருப்பது அது சுமையாக இருக்க போகிறதா அல்லது சுகமாக இருக்க போகிறதா, அது பற்றியும் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கின்றேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல், அதனுடைய சாதக பாதகங்கள், கட்சியினரினுடைய வியூகங்கள், வாக்காளரினுடைய மனநிலை, இப்படி பல தளங்களில் பாதிச்சிருக்கோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு அன்வர் ராஜா அவர்களிடம், ஒரு ஆளுங்கட்சி தரப்பாக இருக்கிறதுனால உங்களிடமிருந்து பல விமர்சனபூர்வமாக பல கேள்விகளை எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. ஜெயலலிதா அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆளுமை இல்லாமல் நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கிறது. இயல்பாகவே ஆளுங்கட்சியின் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் உங்களுக்கு ஒரு கூடுதல் சுமையாகவும் மாறி இருக்கிறது. மூன்றாவது, கட்சிக்குள் ஏற்பட்ட பிளவு, அது 5 வாக்குகள் அல்லது 10 எப்படியா இருந்தாலும் பிளவு தான். இது அனைத்தும் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறதா நீங்க கருதலையா? இல்லை, எவ்வளவு பாதகமாக இருந்தாலும் அந்த பாதகத்தை தாண்டி கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவோம். ஏனென்றால் எல்லா இடைத்தேர்தல்களையும் நாங்கள் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்திருக்கிறோம். 2011 பொது தேர்தலுக்கு பிறகு திருச்சி, சங்கரன் கோயில், புதுக்கோட்டை, ஏற்காடு, ஸ்ரீரங்கம், அதற்கடுத்து ஆர்கே நகர், அம்மா அவர்கள் போட்டியிட்ட ஆர்கே நகர், எல்லா இடைத்தேர்தலும் நாங்கள் வெற்றிருக்கிறோம். இப்போது நடைபெற்ற இடைத்தேர்தல், தஞ்சாவூர் இடைத்தேர்தல், திரு அன்வர் ராஜா, என் கேள்வியை இன்னும் கூர்மைப்படுத்துறேன். எல்லா இடைத்தேர்தலும் மன்னிக்கவும், நீங்க தொடர்புல இருக்கிறீங்க, என் கேள்வியை கூர்மைப்படுத்துகிறேன். இந்த தேர்தலில் நீங்க சொன்ன அந்த மிகப்பெரிய ஆளுமை ஜெயலலிதா அவர்கள் இல்லை. சொல்லுங்க. ஆளுங்கட்சியின் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. அது யாரோ இயக்குகிறார்கள் அப்படின்ற அளவுகள்லையும், இங்கு செயல்படாத ஒரு அரசு இருக்குது அப்படின்ற விமர்சனங்கள் மிக கடுமையாக வந்த காலகட்டம் இது. அதை தாண்டி மிக முக்கியமாக உங்க கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு, இது மூன்றும் சேர்ந்த ஒரு தனித்துவமான இடைத்தேர்தல், ஆர்கே நகர் இடைத்தேர்தல், குறிப்பாக அஇஅதிமுகவுக்கு, இந்த அரசுக்கு. அதை எப்படி நீங்க மறுக்க முடியும்? ஒன்று, நீங்கள் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, இந்த கட்சியை யாரோ இயக்குகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். யாரோ இயக்கவில்லை. எல்லோருமாக சேர்ந்து பொதுச் செயலாளர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மா அவர்கள் தான் இந்த கட்சியை இயக்குகிறார்கள். அவர்கள் தான் கட்சியை இயக்கிறதுக்குரிய அதிகாரம் படைத்த பொதுச் செயலாளர் அவர்கள். ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் மதுசூதனன் அவர்களுமாக சேர்ந்துதான் அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தார்கள். எனவே அவர்கள் இயக்குகிறார்கள். ஒன்று, நீங்கள் சொன்னதற்கு ஒரு பதில். இரண்டாவது, எங்களுக்குள்ள இருக்கின்ற பிளவு என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை சிலர் ஆதரிக்கிறார்கள் என்பது உண்மைதான். ஆனால் எந்த அளவுக்கு அந்த ஆதரவு இருக்க போகிறது என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்கின்ற அளவிற்கு அவருக்கு பலம் பொருந்தியதாக இல்லை. அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு துரோகம் விளைவித்ததாக குறுக்கீடு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு திரு அன்வர் ராஜா ஒரே ஒரு குறுக்கீடு அதிமுக திட்டமிடுவதாகவும் தான் செய்தி வருகிறது. முக்கியமான குறுக்கீடு உங்களுக்கு சொல்லணும். இந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப கவனமா இருக்கிறதுன்றதுனால உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, நியமிக்கப்பட்டாரா? ஏன்னா அதுதான் வலுவான விமர்சனமே. நீங்க உங்கள் வார்த்தையை நீங்க கவனமாக நீங்க மீண்டும் சொல்லலாம். தேர்ந்தெடுக்கப்பட்டாரா, நியமிக்கப்பட்டாரா? அதாவது தற்காலிகமாக, அதாவது சின்னம்மா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பொதுக்குழு உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தற்காலிக பொதுச் செயலாளர். அதுதான் தற்காலிகம் என்பதுதான். அதாவது நிரந்தரமாக ஒரு பொதுச் செயலாளர் கட்சியினுடைய உறுப்பினர்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற வரை கட்சியை நிர்வகிப்பதற்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தற்காலிகமாக பொதுச் செயலராக சின்னம்மா அவர்களை தேர்வு செய்தார்கள். அதை முன்மொழிந்தது நம்முடைய மதுசூதனன் அவர்கள்தான். தேர்ந்தெடுக்கப்பட்ட செய்தியை சின்னம்மாவிடம் கொண்டு போய் சேர்த்தது நம்முடைய ஓபிஎஸ் அவர்கள்தான். எனவே அதில் எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் யாருக்கும் இருக்க வாய்ப்பில்லை. ஒன்று. இரண்டாவது, ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்றால் அது இந்த தேர்தல் மூலம் தான் வெளியே தெரிய வரும். அது எங்களுடைய வெற்றியை நிச்சயமாக பாதிக்காது. 2. மூன்றாவது, இதையெல்லாம் தாண்டி ஒரு செரிஸ்மா லீடர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இல்லை நீங்கள் என்று சொல்கிறீர்கள். அது எந்த அணிக்கும் இல்லை. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இல்லை, அதிமுகவுக்கும் இல்லை, வேறு எந்த கட்சிகளுக்கும் இல்லை. எனவே இது வந்து காந்திக்கு பிறகு, ராஜீவ் காந்திக்கு பிறகு வந்தாரோ, எப்படி நரசிம்மராவ் வந்தாரோ, அதை போல ஒரு கொள்கை ரீதியான ஒரு தலைமை ஏன் வந்து இப்ப உங்க கட்சிக்கு இல்லை, ரீதியான தலைமை தான் இன்று தமிழ்நாட்டில் இருக்கு. ஒரு வசீகரமான அரசு என்கிறார்கள்.
ஒரு கவர்ச்சிகரமான தலைவர் உங்க கட்சியில இல்லை என்று சொல்வதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? சென்ற சட்டமன்ற தேர்தலையும் வலுவாக முன்னிறுத்தப்பட்டவர் அவர்தானே. திராவிட முன்னேற்ற கழகத்தில் தெரியுமா சொல்றது இல்லைங்க சார். திராவிட முன்னேற்ற கழகத்தில் செரிஸ்மா லீடர் என்பது அதனுடைய தலைவர் அவர்கள் தானே தவிர செயல் தலைவர் அல்ல. தொடருங்க தொடருங்க. நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒன்று. இரண்டாவது, செயல்படாத அரசு என்கிறீர்கள். ஒரு முதலமைச்சர் எல்லா இடங்களுக்கும் சொல்கிறார், எல்லா நலத்திட்ட உதவிகளை துவங்கி வைக்கிறார், திருநெல்வேலிக்கு வருகிறார், சேலத்துக்கு வருகிறார், மதுரைக்கு வருகிறார், எல்லா இடங்களுக்கும் வருகிறார், வெகு வேகமாக செயல்படுகிறார், மத்தியிலே பிரதமரை உடனே பார்க்கிறார், டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்க்கிறார், தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நன்மைகள் எல்லாம் வர வேண்டும் என்று சொல்கிறார், சட்டமன்ற கூட்டம் நடக்க போகிறது என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. எல்லா செயல்பாடுகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வறட்சி நிவாரண பணிகளை முடுக்கி விடுகிறார். எல்லாருடைய கணக்குகளிலும் வறட்சி நிவாரண பணிகள் வரவு வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கின்ற ஒரு அரசை செயல்படாத அரசு என்று நீங்களாக சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன பொருள்? இது செயல்படாத அரசா இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். சட்டமன்றத்திற்கு ஒருவரை அனுப்ப வேண்டும். சட்டமன்றத்திற்கு திமுகவை அனுப்புவதா அண்ணா திமுகவை அனுப்புவதா என்பதுதான் ஆர்கே நகர் மக்கள் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. திமுகவை அனுப்பினால் என்ன நடக்கும் சட்டமன்றத்தில் என்பது மக்கள் இப்போது பார்த்திருக்கிறார்கள். அண்ணா திமுகவுக்கு ஒரு அங்கீகாரம் தரக்கூடிய வகையில் அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசு தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற வகையில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் நிச்சயமாக அண்ணா திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார். செல்வம் அவர்களிடம் இப்ப உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு குறித்து பேசுகிற போதே நீங்க பிளவுபட்டிருக்கீங்க. நீங்க அதை எப்படி அவர்களுக்கு அதே கேள்வி உங்களுக்கும் தான். திராவிட முன்னேற்ற கழகம் வலுவாக உங்களுக்கான எதிர்ப்புறத்தில் இருந்துட்டு இருக்காங்க. பல தொகுதிகளில் சொற்ப வாக்குகளில் தான் அவங்களும் வெற்றியை நழுவ விட்டாங்க. இதை கடந்து வெற்றி எப்படி உங்களுக்கு சாதகமாக? ஏன்னா அவர் கேட்குற ஒரு கேள்வி, வாக்காளர்களிடம் சட்டமன்றத்திற்கு யார் அனுப்பணும்? எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சியா இருக்க திமுக சார்பா அனுப்பணுமா அல்லது ஆளுங்கட்சி சார்பா அதிமுக சார்பா அனுப்பணுமான்ற கேள்விக்கு இடையில் உங்களுக்கு ஏன் அனுப்பணும்னு அவங்க ஏன் யோசிப்பாங்க? அதிமுக நீங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க சட்டமன்றத்துல? இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இல்ல சார் இதுக்கு வாங்கல கூவத்தூர் அதை விடுங்க. இல்ல அதுதானே நீங்க வாக்காளருக்கு 122 பேருக்கு ஒரு கூடுதலா ஒரு எண்ணிக்கை கொடுக்கணுமா அல்லது அவர்கள் தரப்புல இருக்கக்கூடிய 98 99 யோசிப்பாங்களா? உங்களுக்கு ஏன் யோசிக்கணும்? 12 13 என்ன லாபம்? இதுல விஷயம் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஏக்கத்தை, அம்மாவினுடைய எண்ணங்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு 2 முறை முதலமைச்சராக அம்மா அவர்களாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மாவினுடைய உண்மை விசுவாசியாக இருக்கிற திரு OPS அவர்களுக்குத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மாத்திரமல்ல, 95% அனைத்து இந்திய அண்ணா திமுக தொண்டர்கள் மாத்திரமல்ல, கட்சி சாராத பொதுமக்களும் இன்றைக்கு அண்ணன் OPS அவர்கள் மீது ஒரு புதிய எதிர்பார்ப்பு, அவர் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு. இத ஒரு தர்க்கமா கேட்கிறேன். மாற்று கட்சியினர், மற்ற கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதே அவருக்கு எதிராக தான் வாக்களிச்சாங்க. அவர் அடையாளம் காட்டியதற்காக திரு OPS அவர்களுக்கு எதிராக சொல்ற அரசியலில் இப்பொழுது புதிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இல்லை, அம்மா இல்லாத இடத்தில் இந்த ஏக்கத்தை காப்பாற்றுவதற்கு அல்லது அந்த அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு வெற்றிடத்தை நிரப்புவதற்கு ஒரு ஏற்பாடு நடக்க வேண்டும். அதுக்கு அண்ணன் OPS தகுதியானவராக சாதாரண மக்கள், வெகுஜன மக்கள், அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் 95% தொண்டர்கள் மாத்திரமல்ல, அரசியல் கலப்பில்லாத நடுநிலையாளர்களும் அண்ணன் OPS ஆதரிக்கிறாங்க. இதுக்கு போக அண்ணன் அன்வர் ராஜா ஒன்று சொன்னாங்க, இது அவங்கெல்லாம் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தாங்கன்னு. தேர்ந்தெடுக்கப்படவில்லை. நீங்கள் அருமையாக ஒன்று கேட்டீங்க, தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். திருமதி சசிகலா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற வரை இடைக்காலமாக தற்காலிகமாக நியமிக்கப்பட்டிருக்கிறாரே தவிர தேர்ந்தெடுக்கப்படலை, தேர்தல் நடக்கலை. ஒன்று. இப்போ நீங்க சமீபத்தில் கூட புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை எதுனா ஆனந்த விகடன். சொல்ல வரீங்கன்னு புரியும். திரு செல்வம் அவர்கள் இருங்க, திரு அன்வராஜா அவர்கள் குறுக்கிட்டு மன்னிக்கவும், அதே ஒரு புகழ்பெற்ற ஒரு இதழ் முதலமைச்சரை குற்றம் சாட்டிய போது நீங்க என்ன பதில் சொன்னீங்கன்ற பதிவும் இருக்கு. அப்ப அந்த இதழை நீங்க ஏற்றுக்கொள்ளல, அதனால அதெல்லாம் தனிப்பட்ட இதழ்களை கோடிட்டு கேட்டுங்களேன். சந்தர்ப்பங்களை, எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்துவதுதான்
இது ஒரு கள போராளிகளுக்கு களத்தில் நிற்கிறவர்களுக்கான அந்த வாய்ப்பை நாங்கள் தவற விட முடியாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, பேரை கூட நான் சொல்லலை. ஒரு புகழ்பெற்ற ஒரு பத்திரிகை இன்றைக்கு ஒரு சர்வே நடத்தி அந்த சர்வேல அண்ணன் ஓபிஎஸ் அவர்களைத்தான் அடுத்து மாற்று தலைவராக, அடுத்து வருங்காலத்தில் அரசியலை தலைமையேற்று நடத்தக்கூடிய, ஆட்சியை தலைமையேற்று நடத்தக்கூடிய தகுதியானவர் சொல்லி சர்வே எடுத்திருக்காங்க. அந்த இதழ் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது ஒரு சர்வே கொடுத்தது இல்ல, ஆட்சிக்கான மதிப்பெண். அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இன்னொரு விஷயம் கேளுங்க. இல்லங்க, அதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல திரு செல்வம், அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா இதை ஏத்துக்கலாம். கூட இப்படி பேசுங்களேன். அன்றைக்கு அவர்கள் என்ன மதிப்பீடு கொடுத்திருந்தாலும் மக்கள் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவை தான முதலமைச்சரா தேர்ந்தெடுத்தாங்க. அப்படி யோசிங்க. அப்படி அதே பதில திரு அன்வர் ராஜா சொல்ல மாட்டாரா? திரு கண்ணதாசன் சொல்ல மாட்டாரா? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மரியாதைக்குரிய அண்ணன் அன்வர் ராஜாவை போன்றவர்கள் எல்லாம் தோல்வி பயத்துல அவர்கள் திருமதி சசிகலா அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது சசிகலா அவர்களை கண்ணை மூடி ஆதரிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அன்வர் ராஜா அவர்கள் போன்றவர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஏக்கம் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கரங்களிலே போய்விட்டது. தொண்டர்கள் அவரை ஆதரிக்கிறார்கள், வேற வழி கிடையாது. என்ன செய்யறது? இருக்கிற பதவி இருக்கிற இந்த குறை காலத்துல மிச்சம் இருக்கிற காலம் நாம அவங்களோட இருந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கிறக்கா இருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, எங்களை திடீர்னு திமுகவோடு ரகசிய பி டீம் ஏ டீம்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இது ஏ டீமும் பி டீமும் கிடையாது. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவின் டீம் தான் எது. இறுதி கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு கண்ணதாசன் அவர்களிடம், நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களோ இல்லையோ, பல பத்திரிகைகளில் வர விமர்சனம் திரு ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு சான்றிதழ், அவருடைய தலைமைத்துவத்துக்கான ஒரு சான்றிதழா இந்த தேர்தலை எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுல அவங்க விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. கடுமையான நெருக்கடிகளை இந்த புறத்துல ஊடக வெளிச்சம் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு இருப்பதாக, தீபா அவர்களுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிற ஒரு இடத்துல, நீங்க இன்னொரு புறம் ஆளுங்கட்சியையும் எதிர்த்து நிற்கக்கூடிய களமாட வேண்டிய இடத்தில் திமுகவின் நிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த ஸ்டாலினுக்கான சான்றிதழ் அப்படின்றத ஏற்றுக்கிறீங்களா? அதுக்குரிய செயல் தலைவர் அவர்கள் ஒரு தலைவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குமோ அதையெல்லாம் தாண்டி ஒரு தலைமைசால் பண்பினை பெற்றுக்காட்டுறது அவருடைய நடவடிக்கைகள், இயக்கத்தை நடத்தி செல்லக்கூடிய அந்த செயல்பாடுகளை எங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். தலைவர் கலைஞர் அவர்களுடைய அடியொற்றி அவர்கள் என்னெல்லாம் சிந்திக்கிறார்களோ அதையெல்லாம் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு தலைவராக தான் பார்த்துட்டு இருக்கணும். இந்த அரசியல் களம் நீங்கள் எல்லாரும் அவர் மேலே சொல்கிறாங்க, ஏன் ஒரு ஆளுங்க இது ஒரு அருமையான வாய்ப்பாச்சே, இந்த ஆளுங்கட்சியில் இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஒரு 10-20 எம்எல்ஏக்கு இருந்த ஆளுங்கட்சி சார்ந்துலாம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்பாடோடு அவர் செயல்பட்டு கொண்டிருக்காங்க, இதை விட ஒரு சான்று தேவையில்லை. மரியாதைக்குரிய அன்வர் ராஜா ஒரு சிறப்பான ஒரு செய்தி ஒன்று சொன்னாங்க, ஒரு காரிஸ்மேட்டிக் லீடர் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்கு வேணா அது இருக்கலாம், ஏன்னா அவருடைய தலைவர்கள் எல்லாம் ஒருத்தர் சிறையிலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார், அவருடைய வழியை பின்பற்றதாக அவங்க சொல்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய இன்னொரு தலைவர் இன்னொரு நாட்டை குடியுரிமை பெற்றவராக இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர்கள் கட்சி, நான் கூட இதே அந்த கட்சியை பற்றி இதை பேசுகிறேன்னா, அவர்கள் ஆளுங்கட்சியாக இருப்பதால் இந்த விமர்சனத்தை நான் வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. அவர்கள் உள்கட்சி விவகாரத்தை நான் பேச தயாராக இல்லை என்றால் கூட. ஆனால் இவர்களெல்லாம் மக்களுக்கு செயல்படக்கூடிய ஆட்சின்னு சொன்னார். இங்கே ஒரு முதலமைச்சர் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வரதான் செயல்படக்கூடிய ஆட்சியா? அப்படி பார்க்க போனால் ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலே இருந்துக்கிட்டு ஆட்சி பண்ணலையா? ஆக மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் அது என்ன, ஜெயலலிதா அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாருன்னு ஒரு விமர்சனத்தை அப்போ வச்சிங்க. இப்ப அவர் செயல்படக்கூடிய சொன்னாரு, அதற்காக நான் அந்த கருத்தை சொல்றேன். ஆக ஓடி ஆடி வருவதெல்லாம் செயல்படுவது அல்ல என்பதற்காக சொல்ல வரேன் நான். அவர்கள் மாதிரி போறாரு, அங்க போற பல்வேறு திட்டங்களை துவக்க சொல்றாங்க. எந்த ஒதுக்கீடும் இல்லாமல் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நிதிச்சு மேற்கூடிய மாநிலத்தில் இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிடுறாங்களே, அதுக்கு என்ன இது ஒதுக்கீடு செய்யப்பட்டது? இப்ப பெட்ரோல் விலையேற்றத்தை மக்கள் மேல திணிச்சிருக்கிறாங்களே, அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? குறுக்கீடுக்காக இந்த விமர்சனங்கள், செயல்படாத அரசு என்பது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் வைத்த விமர்சனம் தான். ஒவ்வொரு தொகுதியிலும் குறிப்பிட்டு இந்த திட்டம் நிறைவேற்றப்படலை அப்படின்லாம் சொன்ன காலகட்டத்தையும் கடந்து இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கு. அதாவது இந்த 2011 குறிப்பாக சொன்னார் மரியாதைக்குரிய அன்வர் ராஜா, எம்ஜிஆர் காலத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மயிலாடுதுறை அண்ணா நகர் தொகுதியில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற வரலாறு இருக்கு. அதே போல பெண்ணாகரம் தொகுதியில் இதே இவங்க ஜெயலலிதா கட்சி டெபாசிட் இழந்த வரலாறும் இருக்கு. ஆக வரலாறுலாம் இருக்கு. ஆக ஆளுங்கட்சிகள் தான் ஜெயிக்கு என்பதெல்லாம் ஒரு வரலாறா எடுத்துக்க முடியாது.
ஆனால் இந்த இடைத்தேர்தல்களை எப்படியெல்லாம் இந்த ஆளுங்கட்சி நடத்தியது என்பதும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் கடந்த உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பும் பொழுது ஜெயலலிதாவுடைய கைநாட்டு பெறப்பட்டு வெளியிடப்பட்டது, எல்லாருக்கும் வந்து ஆதரைசேஷன் லெட்டர். ஆனால் அதே சமயத்தில் தேர்தல் வந்த பொழுது அவர்கள் கையொப்பமிட்டதாக ஒரு போலியாக காட்டினாங்க. ஆக அவைகள் பற்றிலாம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பி அந்த முதல் கேள்விக்கே வருகிறேன். திரு ஸ்டாலின் அவர்களுக்கான ஒரு சான்றிதழ் இந்த தேர்தலை பார்க்க முடியுமா இல்லையா? அவரு நான் அதை தான் திரும்ப சொல்ல வரேன். நான் மீண்டும் துலக்கமாக இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளாவிட்டால் அது திமுகவுக்கு அது என்ன அப்படின்ற அவருடைய தலைமைத்துவம் தேர்தல் யுத்தி சார்ந்த விமர்சனம் வர. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தேர்தல் இயக்கமாக துவங்கப்படவில்லை, அது ஒரு சமுதாய இயக்கமாக துவங்கப்பட்டது. எப்ப ஆரம்பிச்சு தேர்தல் வந்துச்சுன்னா அவர் சி சுப்பிரமணியம் அவர்கள் திமுகவுக்கு ஒரு சவால் விட்டதன் காரணமாக பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு ஓட்டு பெட்டி வைத்து திமுக தேர்தலை சந்திக்கலாமா வேணாமான்னு முடிவெடுத்து அதிலிருந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியாது அந்த பதவி என்பது மேலில் போட்டு துண்ட போல தேர்தல் வெற்றி தோல்வி என்பது எங்கள் தலைமையை நிர்ணயிப்பதல்ல. அதை நீங்க அடிப்படையா அது சரி. நீங்க நான் அரசியல் ஆளுமைன்னு இல்ல, தேர்தல் வியூகம் வகுப்பதில் குறைபாடுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நிச்சயம் கிடையாது. தேர்தல் வியூகங்கள் என்பது நாங்கள் மிக தெளிவான திராவிட முன்னேற்ற கழகத்தை விட தேர்தல் வியூகம் வகுப்பதில் ஒரு கட்சி இருக்க முடியாது. என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது மாலு பேசிட்டு போனார் பார்த்தீங்களா, இந்த பணம், அந்த பணம் ஒன்று வாக்குகளை நிர்ணயிக்கக்கூடிய காஸ்பரத்தில் நம்ம தோற்றுருக்கோம். நாங்கள் அந்த பல்வேறு கிட்டத்தட்ட 50-60 இடங்கள்ல அந்த பணம் அவர்கள் கொடுத்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஆக அந்த வியூகத்தையும் நாங்கள் இந்த இடைத்தேர்தலில் தோற்கடிக்கக்கூடிய வியூகத்தை நாங்கள் வகுத்திருக்கிறோம். திரு ஷியாம் அவர்களிடம் இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது நம்ம வரிசையாக பார்த்துட்டே வந்தோம். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் பல இடைத்தேர்தல், திரு ஓபிஎஸ் அவர்கள் இருந்தபோதும் பல இடைத்தேர்தலை பார்த்தோம். அதை தாண்டி வேறு பல விஷயங்கள், அரசியல் அதிசயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது எப்போதும் போல ஆளுங்கட்சி சார்பாக இருக்க தேர்தல் நெருங்க வேட்பாளர்கள் இதையெல்லாம் தீர்மானிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? திரு அன்வர் ராஜா சொன்ன அதே கருத்து தான் நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். கேண்டிடேட் போடாத இந்த காலத்தில், இந்த நேரத்தில், தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்படாத இந்த நேரத்தில் வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா இந்த தேர்தல் தெரியுது. அதுல வந்து மாற்று கருத்து கேண்டிடேட்ன்றது என்ன? செந்தில் பாலாஜி அவர்கள், கேசி பழனிசாமி அவர்கள் கேண்டிடேட் மீது தான் மிகப்பெரிய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. ஆனா அவங்க தான் அதிக வாக்கு எண்ணிக்கையில வெற்றி பெறாங்க. நீங்க ஏன் இந்த இடைத்தேர்தலுக்கு வேட்பாளரை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க? கட்சிகள் தானே மோதுது. எவ்வளவு அதிகமான விமர்சனம் வருதோ அவ்வளவு அந்த கேண்டிடேட் கிராஸ் ரூட் லெவலுக்கு போய் சேர்ந்துட்டாருன்னு அர்த்தம். கேண்டிடேட் வந்து எப்படி பார்த்தாலும் 5-7% ஓட்டை வந்து அவரால் எடுக்க முடியும். அந்த கேண்டிடேட்டுக்கு அந்த செல்வாக்கு இருந்தால். ஒரு சின்ன உதாரணம், PH பாண்டியன் அவர்கள் வந்து எல்லாரும் தோத்தப்ப அவர் வந்து தனியா ஜெயிச்சாரு. என்ன காரணம் அப்படின்னா வந்து கேண்டிடேட்டோட ஒரு அது மெரிட்னா அப்படி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டியது இல்லை. கேண்டிடேட்டுக்கே உண்டான சில திறமைகள், இல்லைன்னா அவருக்கு அந்த தொகுதியில் இருக்கிற செல்வாக்கு அப்படி எடுங்க. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு நல்ல கேண்டிடேட்டை போட்டாலோ இல்ல தேர்தல் வியூகங்களை உத்திகளை மிகச் சிறப்பாக வகுத்தாலோ ஆளுங்கட்சிங்கிற அந்த அந்தஸ்து வந்து அதுக்கு துணை புரிஞ்சிடும். நான் வந்து இந்த இரட்டையில சின்னம் முடக்கப்படும் அந்த இதில் நான் நம்பவே இல்லை. சிம்பிள் ரீசன் என்னன்னா, வெறுமனே ஒரு பேப்பர் ஸ்டேஜில் தேர்தல் கமிஷன் முன்னாடி இருக்கிற ஒரு வழக்கு, இதுக்கு பிறகு கண்டிப்பா வந்து அது வந்து லீகல் ஹியரிங் வச்சு தான் ஆகணும். இவங்க கொடுத்துருக்கிற பேப்பருக்கு பதில் வந்து அவங்க கிட்ட கேட்டு தான் ஆகணும். இது ஒரு ப்ராசஸ், இது ரொம்ப டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ். ஆக மொத்தத்தில் வந்து ஓபிஎஸ் அணிங்கிறது இன்னொரு கட்சியாக அவங்க வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஏதோ ஒரு சின்னத்தில் அவங்க வந்து போட்டி போடணும். போட்டி போட்டால் ஓபிஎஸ் அவர்களோட செல்வாக்குங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த தேர்தலில் தெரிஞ்சு. திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களிடம் ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு வாக்காளனுக்கான எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும்? ஏன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தர்மம் வெல்லும், நீதி கேட்டு ஒரு பயணம், ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் தொடர்பாக ஆளுங்கட்சி சார்பாக துரோகம்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இதை கடந்து ஆட்சியினுடைய செயலின்மை, இந்த திட்டங்கள்லாம் செயல்படுத்தலை அப்படின்னு. தீபா அவர்கள் இன்னொரு விதமாக அவங்க வந்து ஒரு ஜெயலலிதா மீது அனுதாபப்பட்டவர்களுக்கான ஒரு குரலாக அவர் ஒழிச்சிட்டு இருக்கிறார். வாக்காளன் எதன் அடிப்படையில் வாக்களிக்க போகிறார்? அதாவது வந்து முதல்ல நண்பர் பாலு வந்து எடப்பாடி பழனிசாமி அன்பாப்புலர் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னார். நிச்சயமாக வந்து அந்த கருத்தில் நான் மாறுபடுறேன். 1989ஆம் ஆண்டு வந்து ஜெயலலிதா உதிர்ந்த மயிர்கள்னு திராவிட இயக்க மூத்த தலைவர்களை தூக்கி வீசிக்கிட்டு தேர்தலை சந்தித்த போது கூட எடப்பாடி தொகுதியில் அன்னைக்கே வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. 2001 ஜெயலலிதா முதலமைச்சர் நியமிக்கப்படும் போது எடப்பாடி பழனிசாமியை தான் நன்றி உணர்வோட
ஒரு சமூக ரீதியாக மேற்கு மாவட்ட ரீதியாக ஜெயலலிதா செய்திருக்கணும். வால்பாறை, காங்கேயம், வெள்ளக்கோயில், அந்தியூர், பவானி, தாராமங்கலம், ஏற்காடு, ஓமலூர் போன்ற பல தொகுதிகள் அந்த பகுதி மக்கள் தான் கொடுத்துருக்கணும். நன்றி கட்டத்தனமாக ஜெயலலிதா செஞ்சுட்டாரும் கூட ஒரு குற்றச்சாட்டை நான் வந்து ஒரு பார்வையில் நான் வைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் எடப்பாடியை வந்து நீங்கள் அன்பாப்புலர்னு எப்படி அவர் சொல்ல முடியும்? அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி வந்து பன்னீர்செல்வம் மாதிரி 10வது இடத்துல வந்து ஜெயலலிதா பிக் அண்ட் சூஸ் பண்ணி வைக்கல. பன்னீர்செல்வம் போனது எடப்பாடி பழனிசாமி வந்து முதல் இடத்துல இருக்கிறாரு. நேச்சுரல் எலிவேஷன். அப்போ நீங்கள் அப்படிப்பட்டவரை வந்து பாலு சொல்றது வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு 3 மாசமாவது பார்க்கணும், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் அதை நாம் முடிவு பண்ண முடியும். இப்போ உள்ள சூழ்நிலையில் அதிமுக வந்து மாஸ் லீடர் ஜெயலலிதா இறந்துட்டாங்க. அப்போ நீங்கள் ஜெயலலிதா இடத்துல வச்சு சசிகலாவையும் பார்க்க முடியாது, பன்னீர்செல்வத்தையும் பார்க்க முடியாது, யாரையும் பார்க்க முடியாத நிலைமையில தான் இருக்குதாக. அந்த ஓட்டு வந்து எப்படி டிவைட் ஆகுதுங்கிறத வச்சு தான் திமுக தன்னோட வாக்கு வங்கியை நிரூபிக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். புதிதாக வந்திருக்கக்கூடிய தலைவர்களையும் நாம் வந்து புறந்தள்ளிட முடியாது. இன்னைக்கு சென்னை நகரில் போடக்கூடிய ஆட்டோக்களில் அதிமுக தலைவர்கள் 3 பேரில் யாரோட படங்கள் அதிக அளவு இடம்பெற்றிருக்கு என்பதை வந்து சென்னை நகர மக்களுக்கு தெரியும். அப்போ வாக்காளர்கள் வந்து பாமர மக்கள் நீங்க சொன்னீங்கன்னா தமிழக மக்கள் ஆட்டோல பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அது. சோ அந்த பாமர மக்கள் பார்த்தாலே தெரியும். அப்ப அந்த அவங்களும் கணிசமான வாக்கு எடுப்பாங்கிறதும் அவங்களுக்கும் ஆதரவு இருக்குங்க, நம்ம புறந்தள்ளி விட முடியாது. சரி, ஒரு தேர்தல் அண்ணன் சொன்னாங்க, அம்மா வந்து நன்றி கெட்டதனமா எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஒரு இயக்கத்தினுடைய தலைவர் தனக்கு விசுவாசமாக இந்த இயக்கத்தை யார் காப்பாற்றுவார் என்கிற அடிப்படையில் அண்ணன் ஓபிஎஸ்க்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. எடப்பாடிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றதை விட இன்னும் கூட அவர் அண்ணன் சொன்னா செங்கோட்டையன் தான் எடப்பாடியை விட சீனியர். எடப்பாடிக்கு செங்கோட்டையனுக்கு கொடுத்திருக்கணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா அவங்க எல்லாரையும் விட அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்த காரணத்தால் அண்ணன் ஓபிஎஸ் கொடுத்திருக்காங்க. நான் இண்டிவிஜுவலா சொல்லல, செல்வத்துக்கு தெரியும், நான் செல்வத்தை மறுக்க விரும்பல. சரி, ஒரு அரசியல் திறனாய்வாக ஒரு இடைத்தேர்தலை வச்சுட்டு இவ்வளவு நீளமாக பல அரசியல் நுட்பங்களை பேசியிருக்கிறோம். ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு அன்வர் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் தேர்தல் சூடு திரு ஷியாம் அவர்கள் சொன்னது மாதிரி வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்ட பிறகு தேர்தல் பிரச்சாரங்கள் எதை நோக்கி நகருகிறது, அணி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, மாற்று தரப்புல வந்து பொது வேட்பாளர் நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அதை தாண்டி தேர்தலில் கடைசி 3 நாட்கள் முடிவை தீர்மானித்த வரலாறுகள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் எப்படி அமைய போகிறது தொடர்ந்து வாதிக்கலாம். மற்றொரு கேள்வி நேரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.